அனைவருக்கும் வணக்கம். உங்க கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குடியரசுத் தலைவர் டாபிக் பார்க்க போறோம். இதற்கு முன்னாடி நம்ம மத்திய சட்டமன்றம் பார்த்தோம். மத்திய சட்டமன்றத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதிலிருந்து எது வரைக்குங்க? சட்டப்பிரிவு 79லிருந்து 122 வரைக்கும் மத்திய அரசுடைய சட்டமன்றமான பாராளுமன்றத்தை பத்தி சொல்லுது. நம்முடைய பாராளுமன்றத்துல மாநிலங்களவை, மக்களவை அப்படின்னு சொல்லிட்டு 2 அவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மத்திய அரசுடைய அந்த நிர்வாகத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதிலிருந்துங்க இது வரைக்கும்? சட்டப்பிரிவு 52லிருந்து சட்டப்பிரிவு 78 வரைக்கும் மத்திய அரசுடைய நிர்வாகத்தை பத்தி சொல்லுது. அந்த நிர்வாகத்துல நம்ம குடியரசுத் தலைவரை மட்டும் எடுத்து தனியா பார்க்க போறோம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு பார்ட். ஓகேங்களா? எல்லாரும் மக்களவை, மாநிலங்களவை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பாருங்கள். ஏன் அப்படின்னா குடியரசுத் தலைவரை பற்றி பேசும்பொழுது நம்ம மக்களவை, மாநிலங்களவை அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்போம். அவங்களுடைய உறுப்பினர்கள்லாம் வந்து இந்த எலெக்ஷன் ப்ராசஸில் பங்கெடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்போம். அப்போ அது புரியணும் அப்படின்னா உங்களுக்கு மக்களவையில் எத்தனை பேர் இருக்காங்க, மாநிலங்களவையில் எத்தனை பேர் இருக்காங்க, மக்களவைனா என்ன, மாநிலங்களவைனா என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஓகேங்களா? சரி, இப்போ குடியரசுத் தலைவரை பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் என்னென்ன லெசனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th குடிமையியல்ல லெசன் 2 மத்திய அரசு பாடத்தில் 2.1 குடியரசுத் தலைவர் பற்றி சொல்லுது. அதே மாதிரி 12th புக்கு அரசியல் அறிவியல் புக்கில் லெசன் 3 பார்த்தீங்கன்னா ஆட்சித்துறை, அந்த பாடத்தில் 3.1 3.2 ரெண்டுமே குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லும். ஓகேங்களா? அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து கவர் ஆயிருக்கு. அடுத்தது பாருங்க, இப்போ நமக்கு குடியரசுத் தலைவராக யார் இருக்காங்க அவங்கள பற்றி டீட்டெயில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இந்தியாவின் தற்போதைய குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு. இவங்க 2022ல் 15வது குடியரசுத் தலைவராக பதவியேற்றிருக்கிறார். இவங்க எத்தனையாவது குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது தெரியணும். எப்போ பதவியேற்றுறாங்க? அப்போ 5 வருடம் அப்படின்னா 2027 வரைக்கும் இவங்க பதவியிலே இருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இவங்களுடைய பிறப்பு எங்கே பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1958ல் ஒடிசாவில் சாந்தலி பழங்குடி குடும்பத்தில் பிறந்தாங்க. நம்முடைய குடியரசுத் தலைவராக இப்போ இவங்க இருக்காங்க. அப்போ நம்ம அவங்கள பற்றி அவங்க எந்த மாநிலத்தில் பிறந்தாங்க, எந்த வருடத்தில் பிறந்தாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இந்தியாவின் முதல் குடிமகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்போ 1958ல் ஒடிசாவில் சாந்தலி பழங்குடி குடும்பத்தில் பிறந்திருக்காங்க. இவங்க பாருங்க, பழங்குடி சமூகத்திலிருந்து இந்த பதவியை வகிக்கக்கூடிய முதல் நபர். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பழங்குடி சமூகத்திலிருந்து ஒரு குடியரசுத் தலைவர் பதவியை வகிக்கக்கூடிய முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு தான். அதே மாதிரி இந்தியாவின் 2வது பெண் குடியரசுத் தலைவர் நம்ம இவங்கள சொல்கிறோம். அப்போ முதலாவது பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதிபா பாட்டீல். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ரெண்டுமே பழங்குடி சமூகத்திலிருந்து குடியரசுத் தலைவர் பதவியை வகிக்கக்கூடிய முதல் நபர், அதுபோக இந்தியாவின் 2வது பெண் குடியரசுத் தலைவர். சரி, இப்போ இதற்கு முன்னாடி அவங்க என்ன பதவியில் இருந்தாங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய ஆளுநராக இருந்தாங்க. 2015லிருந்து 2022 வரைக்கும், அதாவது 2022 ஜூலையில் தான் உங்களுக்கு இவங்க வந்து குடியரசுத் தலைவராக பதவியேற்றிருப்பாங்க. அதனால் சில இடத்துல 2021 அப்படிங்கிற மாதிரி போட்டுருவாங்க. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆளுநராக இருந்திருக்கிறாங்க. அப்போ தற்போதைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, இவங்க 2022 15வது குடியரசுத் தலைவராக பதவியேற்றிருக்கிறாங்க. 1958ல் ஒடிசாவில் சாந்தலி பழங்குடி குடும்பத்தில் வந்து பிறந்திருக்காங்க. பழங்குடி சமூகத்திலிருந்து இந்த பதவியை வகிக்கக்கூடிய முதல் நபர், இந்தியாவின் 2வது பெண் குடியரசுத் தலைவர். இதற்கு முன்னாடி என்ன பதவியில் இருந்தாங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய ஆளுநராக பணியாற்றியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த அளவுக்காவது நம்ம வந்து நம்முடைய குடியரசுத் தலைவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ இது வரைக்கும் இப்போ வரைக்கும் இவங்க வந்து 15வதாக என்ன பதவி ஏற்றிருக்கிறாங்க? ஜூலை 25 2022 பதவி ஏற்றிருக்கிறாங்க. அப்போ இது வரைக்கும் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவருடைய பட்டியலை கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு யார் இருந்திருக்காங்க? ராஜேந்திர பிரசாத், முதல் குடியரசுத் தலைவர். ரொம்ப ரொம்ப முக்கியம். ராஜேந்திர பிரசாத் 1950லிருந்து 1962 வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1962லிருந்து 67 வரைக்கும். ஜாகிர் ஹுசைன் பார்த்தீங்கன்னா 67லிருந்து 69 வரைக்கும். இவங்க 69ல் வந்து ஜாகிர் ஹுசைன் அவங்க வந்து இறந்துருப்பாங்க. அதனால்
விவி கிரி அவங்களாம் வருவாங்க. ஓகேங்களா, அதை நான் சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள், விவி கிரி ஸ்ரீ வராககிரி வெங்கடகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க பார்த்தீங்கன்னா 1969லேருந்து 74 வரைக்கும். ஃபக்ருதீன் அலி அகமத் பார்த்தீங்கன்னா 1974லேருந்து 77 வரைக்கும். எல்லாமே 5 வருடங்கள் வரும். ராஜேந்திர பிரசாத் மட்டும் பாருங்கள் 50லேருந்து 62 வரைக்கும் வருவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி அந்த ஆர்டரில் லைனாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது நீலம் சஞ்சீவ் ரெட்டி பார்த்தீங்கன்னா 77லேருந்து 82 வரைக்கும். ஜியானி ஜெயில் சிங் பார்த்தீங்கன்னா 82லேருந்து 87 வரைக்கும். வெங்கட்ராமன் பார்த்தீங்கன்னா 87லேருந்து 92 வரைக்கும். டாக்டர் சங்கர் தயாள் சர்மா பார்த்தீங்கன்னா 92லேருந்து 97 வரைக்கும். ஸ்ரீ KR நாராயணன் பார்த்தீங்கன்னா 97லேருந்து 2002 வரைக்கும். அடுத்தது அப்துல் கலாம் அவர்கள் பார்த்திங்கன்னா 2002லேருந்து 2007 வரைக்கும். அப்புறம் தான் பிரதிபா பாட்டீல். இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதிபா பாட்டீல். அவங்க பார்த்திங்கன்னா 2007லேருந்து 2012. இதற்கு முன்னாடி அப்துல் கலாம் அவர்கள் 2002லேருந்து 2007 வரைக்கும். அடுத்தது பிரணாப் முகர்ஜி பார்த்திங்கன்னா 2012லேருந்து 2017 வரைக்கும். அடுத்தது ஸ்ரீ ராம்நாத் கோவிந்த் பார்த்திங்கன்னா 2017லேருந்து 22 வரைக்கும். இப்போது திரௌபதி முர்மு அவர்கள் இருக்காங்க. அவங்க ஜூலை 25, 2022 பதவியேற்றிருக்காங்க. டேட் முக்கியம். சரிங்க, இந்த வருடங்களை எப்படிங்க மனப்பாடம் பண்ணுறது? ஃபஸ்ட்டு அந்த ஆர்டரை மெமரி பண்ணுங்க. அந்த ஆர்டருக்கான ஷார்ட்கட் கூட நம்ம கிருஷுப் அகாடமி டீம்லேயே, அதாவது சேனல்லையே வந்து முன்னாடியே வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, நம்மளுடைய குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த பிரசிடென்ட்டுடைய அந்த ஷார்ட்கட் இருக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர், ஃபஸ்ட்டு யார் யாருக்கு அப்புறம் யார் யார் வர்றாங்கங்கிற அந்த ஆர்டர் படிச்சுட்டு அடுத்து 5 வருஷம் அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். அது போக வேறு எப்படி படிக்கலான்னா, இப்போ ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வராங்க, ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னா அந்த திட்டம் இந்த வருடத்தில் கொண்டு வராங்கன்னா அந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட காலத்தில் யார் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். இப்போ ஏதாவது ஒரு வருடம் எங்கேயாவது படிக்கிறீங்க, எக்கனாமிக்ஸில் ஏதோ ஒன்று படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வருடத்தில் பொருளாதார கொள்கை கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நம்ம படிக்கிறோன்னா, சரி அப்போ இந்த பீரியடில் யார் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க, இந்த பீரியடில் யார் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா, ஏன்னா அந்த இடத்துல படிக்கும்போது ஒருத்தர் மட்டும்தானே படிப்பீங்க, அப்போ நல்லா மெமரி ஆயிரும். இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரை படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வருடங்கள் ஈஸியாக மெமரி ஆயிரும். இது ஒரே டைமில் உட்காந்து படிக்க வேண்டியது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு அந்த ஆர்டரை தெரிஞ்சுக்கோங்க, யாருக்கு அப்புறம் யார் வராங்க. அப்புறம் நீங்கள் நிறையா வருடங்கள் படிக்கும் பொழுது எந்த வருடம் பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த டைமில் யார் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க, இந்த டைமில் யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வரணும். நம்ம தான் அடிக்கடி என்ன பண்ணிக்கணும், நம்ம மைண்டுக்குள்ளேயே ரிவைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இந்த ஆர்டர் கண்டிப்பாக படிக்கணும். இப்போதைக்கு இப்போ நியூவாக படிக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, யார் யாருக்கு அப்புறம் யார் யார் வர்றாங்க பின்னாடி இருந்து போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு பின்னாடி இருக்கிறவங்கள ஓரளவுக்கு தெரியும்ல, ஏன்னா நம்ம அந்த பீரியடில் இருந்தங்காட்டி நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அதனால் பின்னாடி இருந்து போங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, திரௌபதி முர்மு அவர்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, அவங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, அப்துல் கலாம் அவர்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி மீன்படி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, பாருங்க, ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக வந்து சில பேர் இருந்திருப்பாங்க. அதான் சொல்லுவாங்க, பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாகிர் ஹுசைன் அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் இறந்த உடனே விவி கிரி அவர்கள் வந்து குடியரசுத் தலைவரை, ஆக்டிங் பிரசிடெண்ட்டை, தற்காலிக குடியரசுத் தலைவராக அவங்க பதவி ஏற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுறாங்க. அப்படிங்கிறதுனால ஜஸ்டிஸ் ஹிதயதுல்லா அவங்க வந்து குடியரசுத் தலைவராக வந்து, அதாவது துணை குடியரசுத் தலைவராக இருந்திருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதாவது என்னன்னா, உங்களுக்கு ஜாகிர் ஹுசைன் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு பதிலாக, அதாவது இப்போ நீங்கள் வந்து படிப்போம், குடியரசுத் தலைவர் வந்து பதவியில் இருக்கும்போது இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய அதுக்கப்புறம் யார் அந்த வேலையை பார்த்துக்குவாங்க, அந்த எலெக்ஷன் வச்சு நடத்துகிற வரைக்கும் ஒரு தற்காலிக குடியரசுத் தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் இருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ துணை குடியரசுத் தலைவராக யார் இருந்தாங்கன்னா விவி கிரி இருந்தார். அவரு தான் வந்து அவர் இறந்த பீரியடில், ஜாகிர் ஹுசைன் இறந்தப்போ தற்காலிக குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார் விவி கிரி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா குடியரசுத் தலைவர், ஏன்னா எலெக்ஷன் வைக்கணும்ல, ஜாகிர் ஹுசைன் இறந்ததுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் தேர்தல் எலெக்ஷன் வைக்கணும்ல, அவர் அந்த எலெக்ஷனுக்கு போட்டியிட்டதுனால அப்போ உங்களுக்கு வந்து குடியரசுத் தலைவர் இல்லைன்னா துணை குடியரசுத் தலைவர் பார்த்துக்குவாங்க. அப்போ துணை குடியரசுத் தலைவரும் இல்லை அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு யார்
யாரை போடுவாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை போடுவாங்க. அப்போ இவர் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தல் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணனால ஜஸ்டிஸ் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அப்போ யார் இருந்தாங்கன்னா ஹிதயதுல்லா இருந்திருப்பார். அவர் வந்து ஒரு குடியரசுத் தலைவராக வந்து அதாவது தற்காலிகமாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம பின்னாடி மறுபடியும் பார்ப்போம். அப்போ குடியரசுத் தலைவர் இல்லாத பட்சத்தில் துணை குடியரசுத் தலைவர் அவங்க வேலையை பார்ப்பாங்க. துணை குடியரசுத் தலைவரும் இல்லை அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அங்கே அந்த வேலையெல்லாம் பார்த்துக்குவாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் இல்லை, அந்த பதவி காலியாக இருக்குது அப்படின்னா உச்சநீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதி இருப்பாங்கள்ல, கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல, அவங்க பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, குடியரசுத் தலைவருடைய இல்லத்தை பற்றி பார்க்கலாம். பாருங்க, புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன், அதுதான் வந்து குடியரசுத் தலைவருடைய இல்லம் அப்படின்னு சொல்கிறோம். அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் இரண்டும் ஒரே கட்டிடத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே ஒரு இடம் ராஷ்டிரபதி பவனில் அவங்களுக்கு இல்லம் மற்றும் அலுவலகத்துடன் கூடிய ஒரு இல்லம் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இது மட்டும் இல்லாமல் இருந்த போதிலும் இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் 2 இடங்கள்ல இருக்குது. இது மட்டும் இல்லாமல் புதுடெல்லியில் ராஷ்டிரபதி பவன் இருக்குது, அங்கே இல்லம் அலுவலகம் 2 ஒரே கட்டிடத்தில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் இன்னும் 2 பிளேஸில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வருடத்திற்கு ஒரு முறை சென்று என்ன பண்ணலாம், தன்னுடைய அலுவலக பணிகளை மேற்கொள்கிறாங்க. அப்போ அந்த 2 பிளேஸ் எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்லாவில் ரீட்ரீட் கட்டடம், இங்கேயும் இல்லை அலுவலகம் அவருக்கு இருக்குது. ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி நிலையம். அப்போ ஒன்று உங்களுக்கு எங்கே இருக்குது, வடக்கில் இருக்குது. ஷிம்லா வந்து வடக்கில் இருக்குது, ஹைதராபாத் பார்த்திங்கன்னா தெற்கு இருக்குது. பாருங்கள், இவைகளில் ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்துள்ளது. இது நாட்டின் ஒற்றுமையையும் மதங்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் இது பறைசாற்றுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ புதுடெல்லியில் ராஷ்டிரபதி பவனில் தான் அவர் ரெகுலராக இருக்கிறது, அங்கே தான் அவங்களுடைய இல்லம் அலுவலகம் அங்கே தான் இருக்குது. அது போக வருடத்திற்கு ஒரு முறை ஒரு 2 இடத்துக்கு போவாங்க. சிம்லாவில் இருக்கக்கூடிய ரீட்ரீட் கட்டடம், ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி நிலையம், அங்கேயும் அவருக்கு இல்லத்துடன் கூடிய அலுவலகம் இருக்குது. ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, அறிமுகம். இது நம்ம முன்னாடியே சொன்னாங்க, இந்தியா எப்படிப்பட்ட நாடு, இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. குடியரசு அப்படின்னு என்னதுங்க, குடியரசு அப்படின்னா மக்கள், அதாவது முடியாட்சியாக இல்லாமல் அரசர்களால் ஆட்சி செய்யப்படாமல் மக்களால் இல்லை, ஏதோ நேரடி தேர்தலோ மறைமுக தேர்தல் மூலமாக ஒரு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம் நாம. ஓகேங்களா, பாருங்க, இந்தியாவில் இங்கிலாந்தை போல முடியாட்சியாக, அதாவது அரசரோ அரசியோ மன்னர்களோ ஆட்சியில் இல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தான் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இந்திய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். உங்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தானே இதில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் குடியரசுத் தலைவரை யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டோம். நம்ம தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ இருப்பாங்கல்ல, எம்பி இருப்பாங்கல்ல, நம்ம மக்களவைக்கெல்லாம் வந்து எம்பியை தேர்ந்தெடுத்தோம். இங்கே மாநில சட்டமன்றங்களில் எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்துருப்போம்ல, அவங்கெல்லாம் தான் வந்து குடியரசுத் தலைவர் எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்போ ஒரு தேர்தல் மூலமாக ஒரு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம குடியரசு நாடு அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை அப்படி இல்லை, அரசி ஆட்சி இருந்துச்சுன்னா அது முடியாட்சி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இங்கிலாந்து மாதிரி முடியாட்சி கொண்ட நாடு கிடையாது. நம்முடைய நாடு குடியரசு நாடு. குடியரசு நாடு அப்படின்னா ஒரு பிரதிநிதி இருப்பார், ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பார். அந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஓகேங்களா, பாருங்க, இவர் தான் பார்த்தீங்கன்னா தேசிய அரசின் அனைத்து அரசமைப்பு துறைகளின் தலைவர். அரசமைப்பின் தலைவர் யாருன்னு கேட்டால், கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா, தேசிய அரசின் அனைத்து அரசமைப்பு துறைகளின் தலைவராக இந்திய குடியரசுத் தலைவர் விளங்குகிறார். எடுத்துக்காட்டு சட்டம், நிர்வாகம், நீதி மற்றும் ஆயுதப்படை ஆகிய துறைகளின் செயல்பாடுகளை குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு, மேற்பார்வையிடுறாங்க. அதுபோக இந்த துறைகள் எல்லாம் அரசமைப்பு சட்டங்களுக்குட்பட்டு
உட்பட்டு செயல்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அதைய கண்காணிக்கிறாரு. அது சரி, இது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் செயல்படுது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாரு. ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணாவே போதுமானது. அடுத்தது பாருங்க, இந்திய நாட்டின் முழு அரசமைப்பு, பிரதிநிதித்துவம் மற்றும் மாநில செயல்பாடுகளை ஒவ்வொரு மண்டலத்திலும் இவர் நிலைநிறுத்துகிறார். இவருடைய கண்ட்ரோலில், ஓகேங்களா, இந்திய நாட்டுடைய முழு அரசியலமைப்பு, பிரதிநிதித்துவம் அப்புறம் மாநில செயல்பாடுகளை ஒவ்வொரு மண்டலத்திலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா நிலைநிறுத்துறாரு. எப்படி நிலைநிறுத்துவார்? ஏன்னா நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இவர் மூலமாக தான் நடக்கும். இவருக்கு நிறைய சட்டமன்ற அதிகாரங்கள் இருக்குது, நிதி அதிகாரங்கள் இருக்குது, நீதி அதிகாரங்கள் இருக்குது. இதன் மூலமாக நிலைநிறுத்துறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது லைட்டாக சென்டென்ஸ் மாதிரி, ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, இது ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன். ஆனால் அமெரிக்க குடியரசுத் தலைவரை போல உண்மையான செயலதிகாரம் இல்லாமல் பெயரளவில் மட்டுமே அதிகாரத்தை கொண்டிருக்கிறார். அப்போ நம்முடைய இந்திய குடியரசுத் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் பெயரளவில் தான் ஒரு அதிகாரம் இருக்குது. எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், ஒரு சூப்பர்வைஸ் பண்ணலாம், மேற்பார்வையிடலாம், அவ்வளோதான். ஆனால் உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குங்க? நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா, இவர் நம்ம இந்தியாவின் முதல் குடிமகன் சொல்கிறோம், ஆனால் பெயரளவில் தான் அதிகாரம் இருக்குது. ஆனால் அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு உண்மையான செயல் அதிகாரம் இருக்குது. நாம் இப்போ பார்க்குறோம். ஓகேங்களா, நீங்கள் நியூஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அங்கே யாருடன் படி, அங்கே யார் சொல்கிறது அங்கே அதிகமாக இதாகுது அப்படின்னா அதிபர். ஓகேங்களா, அதிபர் சொல்கிறது, அமெரிக்க அதிபர் சொல்கிறது தான் அங்கே எல்லாமே எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது அங்கே உண்மையான செயல் அதிகாரம் குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்குது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். ஆனால் அது மாதிரி இந்தியாவில் கிடையாது. ஓகேங்களா, இங்கே இந்திய குடியரசுத் தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா பெயரளவில் மட்டுமே அதிகாரத்தை கொண்டிருக்கிறார். ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய நிர்வாக தலைவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, பெயரளவில் நிர்வாக அதிகாரம், மத்திய அரசுடைய நிர்வாக தலைவர்னு சொன்னாலும் பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்திய தேசத்தின் தலைவராக இருக்கிறார். இதெல்லாம் சும்மா ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணிக்கணும், ஏன்னா இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேசிய ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் நிலைத்தன்மை சின்னமாக அவரு தான் திகழ்றாரு என் இந்தியாவின் முதல் குடிமகன். இந்தியா இது கேட்கலாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கூட. தேசிய ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் நிலைத்தன்மையின் சின்னமாக யார் திகழ்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர். இவங்க தான் இந்தியாவின் முதல் குடிமகன். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் லைட்டாக ரீட் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டு, ஆனால் கண்டிப்பாக ரீட் பண்ணணும். ஓகேங்களா, அரசமைப்புடைய தலைவர், தேசத்தின் தலைவர், ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு மற்றும் நிலைத்தன்மை சின்னமாக அவர் திகழ்கிறார். ஓகேங்களா, அமெரிக்கா குடியரசுத் தலைவர் மாதிரி உண்மையான செயல் அதிகாரம் இவர்கிட்ட கிடையாது இந்தியாவுடைய குடியரசுத் தலைவருக்கு. ஓகேங்களா, சரி பாருங்க, சட்டப்பிரிவு 52 என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 52. இந்த ஆர்டிக்கல்லாம் ரொம்ப இதெல்லாம் நம்ம புக்லேயே கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டிக்கல் பார்த்துக்கோங்க. சட்டப்பிரிவு 53 என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ மத்திய அரசுடைய நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார். 53 என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ இல்லை தனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அலுவலர்கள் மூலமாகவோ மத்திய அரசுடைய அந்த நிர்வாக அதிகாரங்களை என்ன பண்ணுறாரு, எதன்படி செயல்படுத்துகிறார், அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 53. ஓகேங்களா, சரி, இவருக்கான ஊதியம் மற்றும் படிகள், ஓகேங்களா, சேலரி அண்ட் அலவன்சஸ் எதிலிருந்து கொடுக்குறாங்கன்னா இந்திய தொகுப்பு நிதின்னு சொல்லுவோம். இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படுகின்றது. ஏன்னா சில டைமில் கொஷின் கேட்பாங்க. நம்ம அந்த நிதி பற்றிலாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா, இந்திய தொகுப்பு நிதி, அவசர கால நிதி, அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம செப்பரேட்டே பார்க்கலாம். அப்போ இவருடைய ஊதியம் மற்றும் படிகள் இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது. 52 என்னது, இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும்னு சொல்லுது. சட்டப்பிரிவு 53 என்ன சொல்லுது, குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ இல்லை அலுவலர்கள் மூலமாகவோ நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துகிறார் அரசமைப்பின்படி அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, சரி, இப்போ குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஒருத்தர் போட்டியிடணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன தகுதியெல்லாம் வேணும் அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 58. 52 பார்த்தோம், 53 பார்த்தோம், இப்போ 58 பார்க்குறோம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான இந்த தகுதிகளை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேங்களா, எப்பவும் போல இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும்,
அடுத்தது 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். வயதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு 25ன்னு பார்த்தோம். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு 30ன்னு பார்த்தோம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடணும்னா 35 வயது. ஓகேங்களா? அதே மாதிரி மத்திய அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. அது எல்லாத்துக்குமே வரும். ஓகேங்களா? அடுத்தது மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை அவர் பெற்றிருக்கணும். மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு தகுதி அந்த 25 வயசு, அதை மட்டும் விட்டுருங்க. அந்த ஏஜை மட்டும் விட்டுட்டு மற்ற கண்டிஷன்லாம் இருக்குல்ல, அந்த கண்டிஷன் அவர் மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு என்னென்ன தகுதியெல்லாம் வேணுமோ அந்த தகுதி இவருக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏஜ் மட்டும் மாறும். அடுத்தது பாருங்க, அவர் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்க கூடாது. அதாவது இந்த தகுதி இருக்கணும், மக்களவை உறுப்பினராவதற்கு தகுதி இருக்கணும், ஆனால் மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி இருந்தாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவராக அவர் பதவி ஏற்கும் பொழுது அந்த பதவி காலியாயிரும். ஓகேங்களா? அதாவது மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு தகுதி தான் இருக்கணும், ஆனால் மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாங்க அப்படின்னா அந்த டைம், அதாவது அவர் குடியரசுத் தலைவராக பதவி ஏற்கும் பொழுது அவர் முன்னாடி வகித்த அந்த உறுப்பினர் பதவி காலியாயிரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சட்டப்பிரிவு 58 பிரிவுகள்லாம் ரொம்ப கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ படிக்கவே சட்டப்பிரிவில் கொஞ்சம் லைட்டாக படித்து வச்சுக்கோங்க. எல்லா சட்டப்பிரிவும் மனப்பாடம் பண்ண முடியினாலும் ஓரளவுக்காவது அந்த டாபிக் படிக்கும் பொழுது அது கொஞ்சம் முக்கியமானதெல்லாம் மட்டும் எடுத்து படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும், மத்திய அரசில் மாநில அரசில் உள்ளாட்சி அமைப்பில் ஊதியம் தரும் பதவியில் இருக்கக்கூடாது, மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்கணும், குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடாது, பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது குடியரசுத் தலைவருடைய தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 54. தேர்தல் அந்த தகுதியை பற்றி சொல்கிறது 58. 54 பார்த்தீங்கன்னா தேர்தலை பற்றி சொல்லுது. இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்போ இந்த ப்ரொசீஜரை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா ஒரு வாக்காளர் குழுமம் இருக்கும். அந்த வாக்காளர் குழுமத்தில் இருக்கக்கூடியவங்க தான் என்ன பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? இது இந்த ப்ரொசீஜர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் படி அப்படின்னா என்னங்கிறத அந்த ப்ரொசீஜரை நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ வாக்காளர் குழுமம் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அந்த வாக்காளர் குழுமத்தில் யார் இருக்கிறாங்க, ரொம்ப முக்கியமானதுங்க. பாருங்க, வாக்காளர் குழுமத்தில் யார் இருப்பாங்கன்னா மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க 543 பேர். 2 பேர் நியமன உறுப்பினர்கள். ஆனால் முன்னாடி அதை இப்போ அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ நியமிக்கப்பட்டன்னு கொடுக்கல, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் அதை கேன்சல் பண்ணிட்டங்காட்டி அந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் பார்த்துக்கோங்க, மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அடுத்தது மாநிலங்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அப்போ எத்தனை பேர் வருவாங்க, 238 பேர். மாநிலங்களவையில் 250 பேர் இருப்பாங்க, 238 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட. 12 பேர் பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டவங்க குடியரசுத் தலைவரால், அவங்க வரமாட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மாநிலங்களவையில் 238 பேர், மக்களவையில் 543 பேர் இவங்க இருப்பாங்க. அடுத்தது மாநில சட்டமன்றம் இருக்குல்ல, அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அப்போ ஒரு மாநில சட்டமன்றம் நமக்கு 234 பேர் இருக்கும் தமிழ்நாட்டில். அப்போ 234 பேர். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மாநில சட்டமன்றங்கள் உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாமே இதுக்குள்ளே வருவாங்க. அதுபோக யூனியன் பிரதேசங்கள் இருக்குல்ல, எல்லா யூனியன் பிரதேசங்களுடைய மெம்பர்ஸும் வரமாட்டாங்க. ஏன்னா சட்டமன்றங்கள் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வருவாங்க. பாருங்கள், டெல்லிக்கு சட்டமன்றம் இருக்குது, புதுச்சேரிக்கு சட்டமன்றம் இருக்குது, ஜம்மு காஷ்மீருக்கு சட்டமன்றம் இருக்குது. ஆனால் அது ஏன்னா இப்போ தானே அதுக்கு அந்த 2019 அந்த பீரியடில் தான் அந்த ஸ்டேட்டஸை கொடுத்துருப்பாங்க, யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிற ஸ்டேட்டஸை கொடுத்துட்டு ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு சட்டமன்றம் இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா?
அதில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க. அப்போ யூனியன் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு காஷ்மீருடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் வருவாங்க. ஏன் அப்படின்னா யூனியன் டெரிட்டரியிலேயே இந்த 3க்கு மட்டும்தான் சட்டமன்றம் இருக்குது. அதனால தான். ஓகேங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில இடத்துல ஜம்மு காஷ்மீர் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அதனால் டவுட்டு வரலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து இப்போ ரீசெண்டாக 2019 அந்த பீரியடில் தான் வந்து யூனியன் டெரிட்டரியை அங்கீகரித்து அதுக்கு சட்டமன்றத்தை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு நடந்ததில் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு எலெக்ஷன் நடந்திருக்கும். ஜம்மு காஷ்மீரில் அந்த சட்டமன்ற எலெக்ஷனே இப்போ தான் நடந்திருக்கும். அதனால தான் கடைசியில் நடந்த அந்த குடியரசுத் தலைவர் எலெக்ஷனில் கூட இவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ தான் வந்து அவங்க சட்டமன்றத்தை அமைச்சிருப்பாங்க. இனி வரக்கூடிய எடிஷனில் தான் உங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா யூனியன் பிரதேசத்தில் சட்டமன்றம் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்க, இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்களவை, மாநிலங்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கணும். மாநில சட்டமன்றங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கணும். அதுபோக எந்தெந்த யூனியன் பிரதேசங்களெல்லாம் சட்டமன்றம் இருக்குதோ அந்த சட்டமன்றத்துடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க ஓட் போட்டு. ஓகேங்களா? அந்த ஓட் ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். பாருங்கள். சரி, இப்போ குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுவில் உள்ள 50 வாக்காளர்கள் முன்மொழியவும் மேலும் 50 வாக்காளர்கள் வழிமொழியவும் வேண்டும். அப்போ ஒருத்தர் வந்து குடியரசுத் தலைவர் கேண்டிடேட்டாக நிற்கணும் அப்படின்னாவே அதற்கே அந்த வாக்காளர் குழுவில் இருக்கக்கூடிய 50 வாக்காளர்கள் என்ன பண்ணணும், முன்மொழியணும். மேலும் 50 வாக்காளர்கள் வழிமொழியணும். நிற்கிறக்கே அந்த தேர்தலில் குடியரசுத் தலைவராக நிற்பதற்காகவே 50 பேர் முன்மொழியணும், 50 பேர் வழிமொழியணும். யார் அந்த 50 பேர்? இந்த வாக்காளர் குழுமத்தில் இருக்கக்கூடியவங்களில் 50 பேர் முன்மொழியணும், 50 பேர் வழிமொழியணும். இவர் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்கிறாங்க, நாங்கள் அதை வழிமொழிகிறோம், முன்மொழிகிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஓகேங்களா? சரி, இப்போ தேர்தலில் நிற்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளரும் இந்திய ரிசர்வ் வங்கியில் 15,000 டெபாசிட்டாக கட்டணும். ரூபாய் 15,000 வைப்பு தொகையாக கட்ட வேண்டும். ஓகேங்களா? சரி, இந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணணும், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பதிவான வாக்குகளில் 6இல் 1 பங்கை ஒரு வேட்பாளர் பெறவில்லை எனில் இந்த தொகை அவருக்கு திருப்பி தரப்படாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன். 6இல் 1 பங்கு, இப்போ மொத்தம் 6 லட்சம் ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 6 லட்சம் ஓட்டு. அப்புறம் நீங்கள் இதையே டவுட் பண்ணக்கூடாது. இது உறுப்பினர்கள் அப்படின்னா கம்மியாக தானே வருவாங்க. 6 லட்சம் ஓட்டு அப்படிங்கிறது என்னென்னா நான் பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா ஒரு எம்எல்ஏக்கு ஒரு குறிப்பிட்ட ஓட்டு அமௌண்ட் இருக்கும், ஒரு எம்பிக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் 6 லட்சம்னு சொல்கிறோம். இப்போ மொத்தம் 6 லட்சம்னு வச்சுக்கோங்க. 6 லட்சம் ஓட்டு இருக்குன்னா அதில் 6இல் 1 பங்கு, அப்போ 6இல் 1 பங்கு ஞாபகம் வச்சுக்கணும், இன்ட்டு 1/6. அப்போ எவ்வளோ வரணும்? ஒரே நிமிஷம் இருங்க. மொத்தம் எவ்வளோங்க? 6 லட்சம் பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா 6இல் 1 பங்கு இருக்கணும். அப்போ என்னதுங்க? 1 லட்சம் ஓட்டு. ஓகேங்களா? அதாவது 6இல் 1 பங்கு வாங்கலை, ஒருவேளை இதுக்கு கீழே வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அந்த அமௌண்ட்டை திரும்பும். அதாவது ஜெயிக்கலைனாலும், அதாவது இதுக்கு கீழே வாங்கிட்டார் அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து திருப்பி தரப்படாது. ஜெயிக்கலைனாலும் இதுக்கு மேலே இப்போ 1,00,100 அந்த மாதிரி வாங்கியிருந்தாலும், ஓகேங்களா, அப்படி வாங்கி ஜெயிக்கலைனாலும் அவருக்கு அந்த அமௌண்ட்டை திருப்பி தந்துடுவாங்க. பதிவான வாக்குகளில் 6 லட்சம் ஓட்டு பதிவாயிருக்குன்னா அதில் 1 பங்கு ஓட்டு அவர் வாங்கியிருக்கணும். அதுக்கு கீழே வாங்கியிருந்தாரு அப்படின்னா அவங்களுக்கு அமௌண்ட்டை திருப்பி தரமாட்டாங்க, டெபாசிட்டாக வச்ச அமௌண்ட்டை. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த குடியரசுத் தலைவரை தேர்தலை நடத்தக்கூடிய அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா
இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துது. ஓகேங்களா? அதே மாதிரி குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றிய வழக்குகளை யார் விசாரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம். அங்கே ஏதாவது இந்த தேர்தல் தொடர்பாக ஏதாவது பிரச்சனை போகுது, டிஸ்பியூட் வருது அப்படின்னா அது சம்மந்தமாக யார் விசாரிப்பாங்கன்னா உச்சநீதிமன்றம் தான் விசாரிப்பாங்க. அது சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் சட்டப்பிரிவு 71. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. தேர்தலை நடத்துவது இந்திய தேர்தல் ஆணையம். இது தொடர்பாக ஏதாவது பிரச்சனை வருதுன்னா நம்ம என்ன நினைப்போம், இந்திய தேர்தல் ஆணையம் தான் விசாரிக்கணும்னு நினைப்போம். தவறு. குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான ஏதாவது பிரச்சனையை விசாரிக்கணும் அப்படின்னா அது உச்சநீதிமன்றம் தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 71. ஓகேங்களா? புரிஞ்சிருச்சுங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. சட்டப்பிரிவு 54 தேர்தலை பற்றி சொல்லுது. ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி தான் வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவங்க வாக்காளர் குழுமத்தில் மக்களவை மாநிலங்களவை ரெண்டுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க. மாநில சட்டமன்றத்துடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க. யூனியன் பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த யூனியன் பிரதேசங்களில் சட்டமன்றங்கள் இருக்கோ அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த வாக்காளர் குழுமத்தில் 50 வாக்காளர் முன்மொழியணும், 50 வாக்காளர் வழிமொழியணும். அவங்க தான் குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்க முடியும். ஒரு வேட்பாளர் என்ன பண்ணணும்? 15,000 டெபாசிட்டாக வைக்கணும். ஒருவேளை அவர் பதிவான வாக்கில் 6ல் 1 பங்குக்கு குறைவாக வாங்கிட்டாருன்னா அவர் கொடுத்த அமௌண்ட்டை, டெபாசிட்டாக கொடுத்த அமௌண்ட்டை திருப்பி தர மாட்டாங்க. ஓகேங்களா? ஒருவேளை 6ல் 1 பங்குக்கு அதிகமாகவே அவர் வாங்கிட்டு ஜெயிக்கலினாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை திருப்பி தந்துடுவாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தலை நடத்துவது பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம். குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றிய வழக்குகளை விசாரிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம். சட்டப்பிரிவு 71. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, தேர்தல் முறை பார்க்கலாம். தேர்தல் முறையை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 55. ஓகேங்களா? 54 அப்படிங்கிறது உங்களுக்கு தேர்தல் எப்படி நடக்கும் அந்த வாக்காளர் குழுமத்தை பற்றி சொல்கிறது. 55ங்கிறது அந்த முறையை சொன்ன அந்த ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அந்த முறையை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க சட்டப்பிரிவு 55. ஓகேங்களா? இப்போ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர்தல் போது ஒரு உறுப்பினருக்கும் ஒரு உறுப்பினர்னா அந்த வாக்காளர் குழுமத்தில் யார் யார் இருப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாக்குச்சீட்டு ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த வாக்குச்சீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யார் யார் நிற்கிறாங்களோ, குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்கிறாங்களோ, போட்டியிடுறாங்களோ, இப்போ 3 பேர் போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. PQR அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு போட்டியிடுறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த அவங்களுக்கு இத்தனை பேர் இருக்காங்களா, அந்த உறுப்பினருக்கு ஒரு வாக்குச்சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்கிறோம்ல, அந்த வாக்குச்சீட்டில் இந்த 3 பேர்த்த பேரையும் எழுதியிருப்பாங்க. PQR அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்த்த பேரையும் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? அதான் பாருங்க, வாக்களிக்கும் வேட்பாளர்களின் பெயர்களுக்கு எதிராக 1, 2, 3, 4 போன்றவற்றை குறிப்பிடுவதன் மூலம் தனது விருப்பங்களை சுட்டிக்காட்ட வேண்டும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு உறுப்பினருக்கும் என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு வாக்குச்சீட்டு கொடுக்குறாங்க. அந்த வாக்குச்சீட்டில் யார் யார் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுறாங்களோ அவங்க பேர் அதில் இருக்கும். ஓகேங்களா? அதில் நம்ம அந்த உறுப்பினர் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், விருப்பத்தேர்வு கொடுக்கணும். இந்த இடத்துல இதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி கொடுப்பாங்கன்னா இப்போ P ஒரு பேர், Q ஒருத்தர், R ஒருத்தர். ஓகேங்களா? இது இந்த நம்ம வாக்குச்சீட், நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குச்சீட்டில் இப்படி இருக்கா, இதில் அந்த உறுப்பினர் எப்படி ஃபில் பண்ணணும்னா சரி இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, இந்த 3 பேர்த்தில் யாருக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். சரி அப்போ நான் Qக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன், 2வது ப்ரிஃபரன்ஸ் Rக்கு கொடுக்குறேன், 3வது ப்ரிஃபரன்ஸ் Pக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குச்சீட்டில் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளருக்கு தன்னுடைய விருப்ப தேர்வை கொடுக்கணும். யாருக்கு முதல் விருப்பம் கொடுக்குற, யாருக்கு 2வது விருப்ப தேர்வு, 3வது கொடுக்குறேன் ப்ரிஃபரன்ஸ். அதுதான் ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? இது புரிஞ்சிருச்சுங்களா? அதாவது ஒரு உறுப்பினருக்கும் ஓட்டு போடுற எல்லாத்துக்கும் ஒரு வாக்குச்சீட்டு கொடுப்பாங்க. அந்த வாக்குச்சீட்டில் யார் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு போட்டிடுறாங்களோ அவங்க பேர் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க பேர் எழுதப்பட்டிருக்கும். அதுக்கு நேராக அவங்க என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு வாக்குச்சீட்டில் எல்லாத்தோட பேர் இருக்குமா, அதில் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறேன், 2வது ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறேன், 3வது ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறேன், 4வது ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறேன்.
அந்த எண்ணிக்கை வந்து உங்களுக்கு வந்து என்னதுங்க எத்தனை பேர் போட்டிடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரிஃபரன்ஸை நம்ம கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய வேலை. புரிஞ்சுதுங்களா? அதுதான் பாருங்கள், வாக்களிக்கும் வேட்பாளர்களின் பெயர்களுக்கு எதிராக 1 2 3 4 அப்படின்னு போன்றவற்றை குறிப்பிடுவதன் மூலம் தன்னுடைய விருப்பங்களை சுட்டிக்காட்ட வேண்டும். அந்த உறுப்பினர் சுட்டிக்காட்ட வேண்டும். ஓகேங்களா? பாருங்க, வாக்காளர்கள் வேட்பாளர்களை தமது விருப்பத்திற்கேற்ப 1 2 3 4 என வரிசைப்படி முன்னுரிமைகளை என்ன பண்றாரு குறிக்கிறார்கள். தன்னுடைய முன்னுரிமையை கொடுக்கணும். நான் இவங்களுக்கு முன்னுரிமை ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன், 2வது இவங்களுக்கு கொடுக்குறேன், 3வது இவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த முன்னுரிமையை அந்த இடத்துல கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், நல்லா கவனிச்சுக்கோங்க. PQR. ஓகேங்களா? PQRல ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு வேட்பாளர், இவர் ஒரு வேட்பாளர், இவர் ஒரு வேட்பாளர், ஒருத்தரும் தன்னுடைய விருப்பத் தேர்வை ஆர்டராக குறிச்சிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? நான் ஃபஸ்ட்டு PQக்கு கொடுக்குறேன், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து R அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்குறேன், தேர்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து P அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஒரு உறுப்பினரும் இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸை கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த வாக்காளர் குழுமத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே தன்னுடைய அந்த வாக்குச்சீட்டில் முதல் 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 விருப்பத் தேர்வுகளை கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு கட்டத்தை எடுத்துட்டு முதல் விருப்ப வாக்குகள் கணக்கிடப்படுகின்றன. அப்போ எல்லா உறுப்பினர்களுடைய வாக்குச்சீட்டை எடுத்துக்கிட்டு, ஓகேங்களா, Pக்கு எத்தனை வாக்குகள் வந்திருக்கு, Qக்கு எத்தனை முதல் விருப்ப தேர்வு எத்தனை பேர் வந்து Qக்கு கொடுத்துருக்குறாங்க, எத்தனை பேர் Rக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதாவது ஃபஸ்ட் இவங்க எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் Pக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்குறாங்க, Qக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எத்தனை பேர் கொடுத்துருக்குறாங்க, Rக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன வேல்யூ எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 100 பேர் இருக்காங்க, 100 பேர் ஓட்டு போடுறாங்க. நான் ஒரு சின்ன வேல்யூ தான் எடுக்கிறேன், நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கோங்க. 100 பேர் ஓட்டு போடுற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதில் இப்போ 3 பேர் வேட்பாளராக நிற்கிறாங்க. Pங்கிற ஒருத்தர், Qங்கிற ஒருத்தர், Rங்கிற ஒருத்தங்க வேட்பாளராக நிற்கிறாங்க. எத்தனை பேர் ஓட்டு போட போடுறாங்க? அவங்களுக்கு 100 பேர் ஓட்டு போட போகிறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த 100 பேருக்கும் ஒரு வாக்குச்சீட்டு கொடுக்குறாங்க. அந்த வாக்குச்சீட்டில் PQR அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்த்தையும் எழுதுறாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய முதல் 2 3 விருப்ப தேர்வுகளை அப்படியே என்ன பண்ணுறாங்க, 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 100 பேர்த்தோட வாக்கு சீட் எடுத்துட்டு இதில் எத்தனை பேர் Pக்கு முதல் முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க, Qக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, Rக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பாருங்கள், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ Pக்கு வந்து முன்னுரிமை வந்து ஒரு 30 பேர் கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? Pக்கு எத்தனை பேர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் விருப்பத் தேர்வு கொடுத்துருக்காங்க, இந்த 100ல் 30 பேர் கொடுத்துருக்குறாங்க. Qக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னா 45 பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 45 பேர் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க Qக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அடுத்தது Rக்கு எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ பாருங்கள் 75 மீதி 25. அப்போ 100 பேரில் 30 பேர் Pக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, 45 பேர் Qக்கு முதல் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, 25 பேர் Rக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அப்போ முன்னுரிமை வாக்குகள் அப்படின்னு வரும் பொழுது யாருக்கு அதிக ஓட்டு இருக்குது, 45 பேர் இவங்களுக்கு தான் அதிக ஓட்டு இருக்குது. அப்போ இவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, 100 பேர் ஓட்டு போடுறாங்கல்ல, அப்போ ஜெயிக்கக்கூடிய வேட்பாளர் எவ்வளவு கோட்டா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. பாருங்க, எலக்டோரல் கோட்டா டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் போல்ட் பை 2 + 1. நான் சொல்லுவேன் இதை. ஓகேங்களா? அதனால் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்க வேணாம். இதுதான் வந்து உங்களுக்கு என்னதுங்க ஃபார்முலா. இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஒரு வேல்யூ வரும் பார்த்தீங்களா, இந்த வேல்யூவை ஒரு ஜெயிக்கிறவங்க வாங்கியிருக்கணும். அப்போ தான் அவங்க ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன், 100 பேர் ஓட்டு போடுறாங்கன்னு நான் சொன்னேன். ஓகேவா? இப்போது ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் ஜெயிக்கணும்னா அவர் எவ்வளவு பாயிண்ட்ஸ் எவ்வளவு வரணும் அப்படின்னா, பாருங்கள், எலக்டோரல் கோட்டா இது வந்து ஃபார்முலா. பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் செல்லத்தக்க வாக்குகள்னு சொல்லுவோம். அது நம்ம 100னே வச்சுக்கலாம், நம்ம எக்ஸாம்பிளுக்காக எனக்கு. அப்போ 100 பேர் டிவைடட் பை 2 + 1 என்ன வரும், 50. 50 + 1 51. அப்போ ஒரு வேட்பாளர் ஜெயிக்கணும்னா அவருக்கு எவ்வளோ ஓட்டு வேணும், 51 ஓட்டு வேணும்.
கண்டிப்பாக இதுதான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் எவ்வளோங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னாடியே, ஓகேங்களா? அதெல்லாம் அவங்க கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் 100 சொல்கிறேன். அப்போ நான் சொன்னேன்னா பிக்கு எத்தனை பேர் விருப்ப தேர்வு கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னேன்? 30 பேர். கியூக்கு எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க? சரி 30 பேரா? 45 பேர் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். ஆருக்கு எவ்வளோ சொன்னேன்? 25ன்னு சொன்னேன்னா, அப்போ பாருங்கள் 45 தான் பெருசு. இவர் தான் ஒரு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் பொழுது இவர் தான் 45 வாங்கியிருக்காரு, ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆனால் இருந்தாலும் இவரை இப்போ ஜெயிச்சவங்கன்னு சொல்லி அறிவிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த எலக்டோரல் கோட்டா இந்த வேல்யூ 51 வரணும். ஆனால் இவர் 45 தான் வாங்கியிருக்காங்க. அப்போ சரி, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பாருங்கள், முதல் கட்டத்தில் முதல் விருப்பு வாக்குகள் கணக்கிடப்படும். அப்போ இவர் இந்த இடத்துல 51 வாங்கலை. அப்படிங்கிறதுனால ஒரு வேட்பாளர் இந்த கட்டத்தில் தேவையான ஒதுக்கீட்டை பெற்றால் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஒருவேளை கியூ அப்படிங்கிறவர் 51 55 அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருந்தாருன்னா அவர் ஜெயிச்சிருப்பாரு. ஆனால் இவர் அப்படி வாங்கலை. அப்படி வாங்காத போது இல்லையெனில் வாக்குகளை மாற்றுவதற்கான செயல்முறை மேற்கொள்ளப்படும். இந்த இடத்துல தான் நம்ம நல்லா கவனிச்சுக்கணுங்க. இப்போ என்னதுங்க, இவர் 51 வாங்கணும், 45 தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா யாருமே இந்த இடத்துல ஜெயிக்கலை. இப்போ மறுபடியும் ஒரு ப்ராசஸ் நடக்கும். என்ன ப்ராசஸ் அப்படின்னா, இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, 3 பேரில் யாருங்க ரொம்ப கம்மியாக ஓட்டு வாங்கியிருக்கா? 6 தான், 25 வாங்கியிருக்கிறாங்க. இது என்ன பண்ணிடுவாங்கன்னா 6 நீக்கி விட்டுருவாங்க. இப்போ 6 தானே ரொம்ப கம்மியாக இருக்கிற எல்லாத்தையும் பார்ப்பாங்க. எத்தனை பேர் நின்னாலும் அத்தனை பேர்த்தையும் பார்ப்பாங்க. அதில் யார் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கா, கடைசியாக யார் இருக்கா? இதுதான் 6 தான், ஓகேங்களா? இப்போ இந்த 25 பேர்த்தோடைய வாக்குச்சீட்டை எடுப்பாங்க. ஏன்னா அதாவது 6க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த 25 பேர்த்த வந்து எடுப்பாங்க. அந்த 25 பேர்த்த வாக்கு சீட்டு எடுத்து அவங்க அந்த 25 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக ஒருத்தர் கொடுத்துருப்பாங்கல்ல, ஒருத்தரும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தது தான் இதாயிருச்சு. அந்த 25 பேரில் ஒருத்தரும் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக ஒருத்தரை தேர்வு பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ இந்த 25 பேரில் ஒருத்தர் பாருங்கள், செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக கியூக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓட்டு இங்கே போயிடும். சரி, இன்னொருத்தர் அந்த 25 பேர்த்தில் இன்னொருத்தர் பார்த்தா செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக பிக்கு கொடுத்துருக்கான்னா ஒரு ஓட்டு இங்கே போயிடும். இப்படியே அந்த 25 பேர்த்தோட வாக்கு சீட்டை ஒன்னொன்னையும் பார்த்து ஒருத்தரும் யாருக்கு 2வது விருப்ப தேர்வு கொடுத்துருக்காங்களோ அவங்களோட ஓட்டு அந்தந்த நபருக்கு போயிடும். சரி, அப்படி போகும் பொழுது பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ பாருங்க, அப்போ அந்த 25 பேர்த்த ஏன் எடுத்தாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30, ஃபஸ்ட்டு இதில் 30, கியூ வந்து 45, ஆர் வந்து 25. இதில் 51 வாங்கியிருக்கணும், ஆனால் வாங்கலை. அதனால் செகண்ட் ப்ராசஸ் போகிறாங்க. இப்போ இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணும் பொழுது 6 தான் ரொம்ப கம்மியான ஓட்டு. 6க்கு தான் வந்து ரொம்ப கம்மியான ஓட்டு விழுந்திருக்கு. அதனால் 6 நீக்கி விட்டுட்டு இவங்களோட ஓட்டை எடுப்பாங்க. இந்த 25 பேர்த்தோட வாக்கு சீட்டை மறுபடியும் எடுத்து அதில் ஒவ்வொருத்தரும் அவங்க செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல அவங்களுக்கு அந்த வாக்கு போயிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தர் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக பிக்கு கொடுத்துருக்காருன்னா அவரோட வாக்கு இங்கே போயிடும். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து கியூ கொடுத்துருக்காருன்னா அவங்களோட வாக்கு இங்கே போயிடும். அப்படியே வந்து 25 பேர்த்தையும் பார்ப்பாங்க. அதில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 12 பேர் யாருக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா பிக்கு கொடுத்துருக்காங்கன்னா 12 இங்கே ஆட் பண்ணிக்குவாங்க. மீதி ஒரு 13 பேர்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா 13 பேர், மீதி 13 பேர் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கியூக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே போயிடும் ஓட்டு. 13 பேருமே கியூக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு சில பேர் கூட ஒரு 10 பேர்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 பேர் வந்து கியூக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே போயிடும். அப்போ இவருக்கு எவ்வளோ வந்துடுது? 55 வந்துடுது. இவங்களுக்கு எவ்வளோ வருது? 42 வருது. அப்போ பாருங்கள், 55 இங்கே வந்துருச்சா? நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வந்துச்சு. அப்போ இவங்க ஜெயிச்சுவங்க. ஆனால் இந்த செகண்ட் கட்டத்தில் வேல்யூ கூட மாறலாம். ஒரு 20 பேர் கூட இவங்களுக்கு கூட சீட்டு போயிடலாம். ஒரு 21 பேர் இவங்களுக்கு கூட வந்து என்ன பண்ணியிருக்கலாம், கொடுத்துருந்துருக்கலாம், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். அது மாறக்கூடியது. புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு திரும்பவும் நான் சொல்கிறேன், இது ரொம்ப தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு உறுப்பினருக்கும் ஒரு வாக்குச்சீட்டு கொடுப்பாங்க.
அந்த வாக்குச்சீட்டு எல்லா வாக்குச்சீட்டுலேயும் எத்தனை பேர் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு போட்டியிடுறாங்களோ அவங்க பேர்லாம் அதில் இருக்கும். அப்போ உறுப்பினரோட வேலை என்னன்னா, அந்த பேரில் நான் யாருக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன், நான் யாருக்கு ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன், நான் யாருக்கு மூணாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விருப்பத்தை என்ன பண்ணணும்னா குறிக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு கட்டத்தில் எல்லாரும் யாருக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த ப்ரிஃபரன்ஸை எடுத்து பார்க்கும் பொழுது அதை கால்குலேட் பண்ணும் பொழுது இந்த ஃபார்முலா படி இந்த எலக்டோரல் கோட்டா ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் போல்டு டிவைடட் பை 2 + 1. ஓகேங்களா? அதை பண்ணும் பொழுது இந்த இடத்துல ஒரு வேல்யூ வரும்ல, இந்த வேல்யூ அந்த முதல் கட்டத்தில் அந்த கணக்கிடப்படும் போது யாருக்கு வருதோ அவங்க ஜெயிச்சாங்க. ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு ப்ராசஸ், யார் வந்து அந்த 3ல் கம்மியாக இருக்காங்களோ, அதாவது அந்த ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்காங்களோ அவங்கள நீக்கிட்டு அந்த 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 என்ன சொல்லாங்கன்னா அவங்கள நீக்கிட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அந்த 25 ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த 25 பேர் யாருக்கு செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ஓட்டை அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. ஒற்றை மாற்று, பார்த்தீங்களா? மாற்று வாக்குன்னு ஏன் வருதுன்னு புரியுதுங்களா? அப்போ அவங்க கம்மியான பேர் ஒரு இதுக்கு ஒருத்தருக்கு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த கம்மியான பேரை எடுத்துட்டு அவங்க எல்லாருமே செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய ஓட்டு அந்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வாங்கினவங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். புரிஞ்சுதுங்களா? அதுதான் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு இந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அவங்க ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு தான் நான் அந்த எக்ஸாம்பிளை வச்சு சொன்னேன். ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லும் பொழுது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? பாருங்க, வாக்கெடுப்பில் முதல் விருப்ப வாக்கில் குறைந்த வாக்குகள் பெற்ற வேட்பாளரை நீக்கிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அவர்களுடைய இரண்டாம் விருப்ப வாக்குகள் இன்னொருத்தருக்கு மற்றவர்களுக்கு மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு வேட்பாளருக்கு தேவைப்படும் வாக்குகள் கிடைக்கும் வரை இந்த செயல்முறை என்னாகும், தொடரும். அப்ப தேவைப்படும் வாக்குகள்னா எவ்வளோ, அதுதான் இந்த ஃபார்முலா, எலக்டோரல் கோட்டா ஃபார்முலா. புரிஞ்சுதுங்களா? இன்னொன்று பாருங்கள், இந்த 2 ஃபார்முலாவை லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம சொல்கிறோம்ல, எம்எல்ஏவு எம்பின்னு தாங்க ஓட்டு போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எம்பி வந்து ஒரு 700 பேர் இருக்காங்கன்னா 700 ஓட்டு அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு எம்பிக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளோ ஓட்டு வேல்யூ பாருங்கள். வேல்யூ ஆஃப் அன் ஓட் ஆஃப் அன் எம்எல்ஏ எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்களோ, ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளவு வேல்யூ. ஓகேங்களா? ஒரு எம்எல்ஏ ஓட்டு போடுறாருன்னா ஒருத்தர் அப்படின்னு அங்கே அர்த்தம் கிடையாது, அவருக்கு நிறைய ஓட்டு இருக்கும். அதுதான் இந்த இடத்துல பாருங்கள். அது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் ஸ்டேட், அந்த ஸ்டேட்டோட, நீங்கள் எந்த ஸ்டேட் வேணும், இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கோங்க, நம்ம இதில் ஒரு 7.5 கோடி 8 கோடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பாப்புலேஷன், அது டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் எம்எல்ஏஸ் ஆஃப் ஸ்டேட். அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். ஓகேங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா 234. இங்கே ஒரு 8 கோடி இல்லை 7.5 கோடி. ஓகேங்களா? இன்ட்டு 1000 இதை கால்குலேட் பண்ணுவாங்க. இது ஒரு வேல்யூ வருமா? இதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ உடைய ஓட்டுடைய வேல்யூவும் வேறு ஸ்டேட்டில் ஒரு எம்எல்ஏவோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகும் இந்த இடத்துல. ஆகும் தானே? கண்டிப்பாக. அப்போ ஒரு எம்எல்ஏ ஒரு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அந்த ஓட்டுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறது அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். இது புரிஞ்சிச்சுங்களா? எப்படி இந்த ஓட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, இப்போ ஒரு எம்எல்ஏனா ஒரு ஓட்டுன்னு எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு எம்எல்ஏக்கு இவ்வளவு மதிப்பு இருக்குது, ஓட்டுடைய மதிப்பு இவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய இதுவே. புரிஞ்சுதுங்களா? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிறவங்களுக்கு ஓட்டுடைய மதிப்பு வேறு. ஏன் அப்படின்னா பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல மக்கள் அதிகமாக இருக்கும்ல. அப்போ நிறையா மக்களை ஒரு எம்எல்ஏ வந்து என்ன பண்ணுறாரு, ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அப்போ சின்ன ஒரு பாப்புலேஷன் கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் உங்களுக்கு கம்மியான வேல்யூ தான் ஒரு எம்எல்ஏக்கு ஓட்டோடைய வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அவங்க கம்மியான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய மக்களை தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ அதை தான் அந்த இடத்துல கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் எம்எல்ஏ எம்பினா ஒரு 10 எம்எல்ஏ வந்து போட்டுட்டாங்க அப்படிங்கிறதுனால 10 பேர் இன்னொருத்தர் 15 பேர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால அது மாறாது. ஏன்னா ஒரு எம்எல்ஏக்கும் உங்களுக்கு அந்த ஓட்டோட வேல்யூ மாறும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா?
சரி, அடுத்தது இது வந்து எம்எல்ஏ உடைய அந்த ஓட்டு வேல்யூ. அதுக்கப்புறம் ஒரு எம்பி ஓட்டு போடுறாருன்னா அவருக்கு எவ்வளோ ஓட்டு எண்ணிக்கை வரும்னா, இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல, டோட்டல் வேல்யூ ஆஃப் ஓட்ஸ் ஆஃப் ஆல் எம்எல்ஏஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ். அப்போ ஒரு ஸ்டேட்டுக்கும் எம்எல்ஏக்கு வந்து ஓட்டு வேல்யூ இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே இங்கே ஆட் பண்ணுவாங்க. எல்லா ஸ்டேட்டோட எம்எல்ஏவுடைய ஓட்டு அது ஆட் பண்ண வேல்யூ ஆஃப் ஓட்டு ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் எம்பிஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஓகேங்களா, பாராளுமன்ற உறுப்பினர்கள் டிவைடட் பை இங்கே போடுவாங்க. இங்கே போட்டு இங்கே ஒரு வேல்யூ வருமா, அதுதான் ஒரு எம்பியோடைய ஓட்டோடைய வேல்யூ. அப்போது ஒரு எம்பிக்கு இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு எம்பி ஓட்டு போட்டாருன்னா அவருக்கு வந்து 1000 வாக்கு. நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு எம்பிக்கு ஒரு 788 ஒரு எம்பி ஓட்டு போட்டாருன்னா 788 ஓட்டுன்னு அர்த்தம். ஒரு எம்எல்ஏ ஓட்டு போட்டாருன்னா ஒரு 1000 ஓட்டுன்னு அர்த்தம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதெல்லாம் நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேங்க, புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த எண்ணிக்கை தான் எடுத்துக்குவாங்க. அதனால தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 6 லட்சம்னு நான் சொன்னேன். நீங்கள் எப்படிங்க உறுப்பினர்கள் கம்மியாக தானே இருப்பாங்க, இங்கே எப்படி 6 லட்சம் ஓட்டு வந்துச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு அப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, அது எப்படின்னு இதை தான் எடுத்துக்குவாங்க, இந்த எண்ணிக்கை தான் எடுப்பாங்க. எம்எல்ஏவோட ஓட்டு எடுக்காமல் எம்எல்ஏவுடைய ஓட்டோட வேல்யூவை தான் எடுத்துக்குவாங்க. எம்பியோடைய ஒரு ஓட்டுன்னு எடுக்காமல் அந்த எம்பி ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குதோ அதை தான் எடுத்து, அதனால தான் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இது எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இந்த இடத்துல போடுவாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் அப்படின்னு என்னதுங்க, எம்பி எம்எல்ஏ அவங்களுடைய ஓட்டு. ஒரு எம்பினா ஒரு எம்பின்னு எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு எம்பிக்கு எவ்வளோ, 788 ஓட்டுனா இப்போ வந்து ஒரு 20 எம்பி 25 எம்பி ஒருத்தருக்கு ஓட்டு போடுறாங்கன்னா 25 × 780 அது இன்ட்டு பண்ணுவாங்க. அப்போ அதெல்லாம் வரும். புரிஞ்சுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? எம்பியோடைய ஓட்டு எடுக்காமல் எம்பியோடைய ஓட்டோடைய வேல்யூவை தான் எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி எம்எல்ஏவுடைய ஓட்டோடைய வேல்யூ தான் எடுத்துக்குவாங்க. அந்த ஓட்டு 1 ஓட்டு 2 ஓட்டு அப்படின்னு எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த இடத்துல கால்குலேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா இது எப்படின்ட்டு? ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க, அந்த விருப்பத் தேர்வு எப்படி மாற்றுறாங்க அப்படிங்கிறது. தேர்தல் முறை வந்து சட்டப்பிரிவு 55 சொல்லப்படுது. தேர்தலின் போது ஒரு உறுப்பினருக்கும் ஒரு வாக்குச்சீட்டு கொடுப்பாங்க. அந்த வாக்குச்சீட்டில் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு யார் போட்டியிடுறாங்களோ அவங்க பேர் எல்லா பேருமே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த உறுப்பினர் அவங்களுடைய விருப்பத் தேர்வை கொடுக்கணும். அந்த பேருக்கு நேராக 1 2 3ன்னு சொல்லிட்டு, நான் யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன், நான் யாருக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன், நான் யாருக்கு தேர்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விருப்பத் தேர்வை கொடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்தோடைய வாக்குச்சீட்டில் யார் விருப்பத் தேர்வுகள் ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுத்துருக்கா, செகண்டு யாருக்கு, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எல்லாரும் யார் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி கால்குலேட் பண்ணும் பொழுது ஒருத்தர் தேவையான ஒதுக்கீட்டை பெறலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மறுபடியும் அவங்க ரொம்ப இருக்கிறதுலையே குறைந்த வாக்குகள் பெற்ற வேட்பாளரை நீக்கிட்டு அவங்களுடைய வாக்குகளை என்ன பண்ணிடுவாங்க, அந்த குறைவாக வாக்குகள் கிடைச்ச அந்த அவர்களின் 2ஆம் விருப்ப வாக்குகள் அந்த அவங்க கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பாருங்கள், வாக்கெடுப்பில் முதல் விருப்ப வாக்குகளில் குறைந்த வாக்குகள் பெற்ற வேட்பாளர் என்ன பண்ணிடுவாங்கன்னா நீக்கிடுவாங்க. நீக்கிட்டு அந்த அவர்களுடைய அந்த 2ஆம் விருப்ப வாக்குகள் அவங்க கொடுத்துருப்பாங்கல்ல, அதைய அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. நான் உங்களுக்கு அது எக்ஸாம்பிளோட நான் சொன்னதுனால அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ அந்த வேட்பாளருக்கு தேவைப்படும் வாக்குகள் கிடைக்கும் வரை அந்த ப்ராசஸ் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எலக்டோரல் கோட்டா இதுதான் அந்த ஃபார்முலா. தேவைப்படும் வாக்குகள் அப்படின்னு என்னதுன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் போல்டு. ஓகேங்களா, செல்லத்தக்க வாக்குகள். ஓகேங்களா, டிவைடட் பை 2 + 1 அதோடைய அந்த வேல்யூ வர்ற அளவுக்கு அவங்க என்ன பண்ணணும், அந்த இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த ப்ராசஸை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த செகண்ட் ப்ராசஸ்லேயும் உங்களுக்கு அப்படி கிடைக்கல அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அதில் யார் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்களோ அவங்கள எடுத்துட்டு அவங்களோட வாக்குச்சீட்டெல்லாம் எடுத்துட்டு அவங்க யார் 3ஆவது விருப்ப தேர்வுகள் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வாக்குகளை என்ன பண்ணிடுவாங்க, மாற்றிடுவாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இது எம்எல்ஏக்கு வேல்யூ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு எம்எல்ஏனா
ஒரு எம்எல்ஏ ஓட்டு போடுறது அர்த்தம் கிடையாது. அவங்க இவ்வளோ மக்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த எம்எல்ஏவுடைய ஓட்டோடைய வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, எம்பியோடைய ஓட்டோடைய வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல குடியரசுத் தலைவர் அந்த ஓட்டுங்கிறத எம்எல்ஏ எம்பி ஒரு ஓட்டுன்னு எடுத்துக்க மாட்டாங்க. எம்எல்ஏ எம்பியோடைய வேல்யூவை தான் எடுத்துக்குவாங்க. அதனால தான் ஓட்டு எண்ணிக்கை அதிகமாக உங்களுக்கு வரும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். புரியலை அப்படின்னாலும் நம்ம உங்களுக்கு போக போக திரும்ப திரும்ப அதை பாருங்கள், ஓகேங்களா? திரும்ப திரும்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அது போக உங்களுக்கு வேணால் மறுபடியும் தேர்தல் நடத்தும் பொழுது கூட மறுபடியும் உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? தேர்தல் டாபிக் வரும் பார்த்தீங்களா, அப்போ கூட நம்ம இதை பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? அந்த தேர்தல் டாபிக் வரும்ல, அப்போ பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவருக்கு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான். அவர் இல்லாத போது உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதி. அப்போ குடியரசுத் தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க, அவருக்கு பதவியேற்பு உறுதிமொழி யார் செய்து வைப்பாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி. ஒருவேளை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லை அப்படின்னா உச்சநீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதி. அதே மாதிரி இந்த குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணத்தின் போது சில உறுதிமொழிகளை எடுப்பார். என்ன அப்படின்னா, பதவியில் உண்மையுடன் இருப்பேன், அரசமைப்பு மற்றும் சட்டத்தை பாதுகாப்பேன், ஏன்னா இதுதான் அவருடைய முக்கியமான டியூட்டியே. அடுத்தது, இந்தியாவின் மக்கள் சேவை மற்றும் நல்வாழ்விற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பதவி பிரமாணத்தின் போது இந்த உறுதிமொழிகளை அவர் எடுத்துக்குவார். இவருடைய பதவி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். இவரை மீண்டும் தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் மறுபடியும் அந்த 5 ஆண்டுகள் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இவர் எலெக்ஷனில் நின்று இவரை மீண்டும் என்ன பண்ணிக்கலாம், தேர்ந்தெடுக்கப்பட முடியும். மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட தகுதியுடையவர். அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் சட்டப்பிரிவு 56. அப்போ பதவிக்காலத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் சட்டப்பிரிவு 56, ஓகேங்களா? தேர்தலில் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தால் திரும்ப திரும்ப பாருங்க, ஓகேங்களா? அந்த நம்பர் வச்சு சொன்ன பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அடுத்தது பாருங்க, சரி, குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் பதவி ஏற்ற நாள் முதல் 5 ஆண்டுகள் வரை பதவியில் இருப்பார். நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். சரி, குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிந்தாலும் அவருக்கு பின் ஒருவர் பதவி ஏற்கும் வரை அப்பதவியில் தொடரலாம். அப்போ குடியரசுத் தலைவர் 5 வருஷம் பதவி முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? அப்போ எலெக்ஷன் வச்சு இன்னொருத்தரை கொண்டு வரணும், அப்போ 1 மாதம் டிலே ஆகுது, 2 மாதம் டிலே ஆகுது அப்படின்னாலும் அவர் அந்த இன்னொரு குடியரசுத் தலைவர் பதவி ஏற்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணலாம், பதவியில் தொடரலாம் 5 வருஷத்தை தாண்டியும், ஓகேங்களா? அவர் தன்னுடைய ஒருவேளை ரிசைன் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், பதவி காலத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணலாம், தன்னுடைய பணித்துறப்பு கடிதத்தினை துணை குடியரசுத் தலைவர்கிட்ட என்ன பண்ணலாம், கொடுக்கலாம், வழங்கலாம். அப்போ குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணித்துறப்பு கடிதத்தினை துணை குடியரசுத் தலைவரிடம் கொடுப்பார். நாடாளுமன்றத்தால் தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். அவரை பதவி நீக்கம் பண்ண முடியுமா? ரிசைன் பண்ணலாம், அவர் பதவி நீக்கம் பண்ணலான்னா பண்ணலாம். ஆனால் அது ஒரு பெரிய ப்ராசஸ், ரொம்ப கடுமையான ஒரு ப்ராசஸ். நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரணும். அதுவும் பாருங்கள், அதை பற்றி தான் சட்டப்பிரிவு 61 சொல்லுவோம். அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் மட்டுமே பதவி நீக்கம் செய்யப்பட முடியும். ஈஸியாக அவர் பதவி நீக்கம் செய்ய முடியாது. அரசியலமைப்பு மீறிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டின் பேர்ல என்ன பண்ணலாம், பதவி நீக்கம் பண்ணலாம். ஆனா அது நிரூபிக்கப்படணும், இவர் இதை பண்ணிட்டாருன்னு நிரூபிக்கப்படணும். எப்படி நிரூபிக்கப்படுறது அப்படிங்கிறது தான் இங்க ஒரு பெரிய ப்ரொசீஜர் அது, ஓகேங்களா? நாடாளுமன்றத்துல அங்க தீர்மானம் கொண்டு வரணும், ஓகேங்களா? அதை பற்றி சொல்லக்கூடியது தான் சட்டப்பிரிவு 61. ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். சரி, இவங்களை எப்படி பதவி நீக்கம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்க. சரி, அரசியலமைப்பு மீறிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் மேலே சுமத்தினாவே பதவி நீக்கம் பண்ணிட முடியுமான்னு கிடையாது, அங்கே நிரூபிக்கப்படணும். பாருங்க, நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும், அப்படின்னு எனது மக்களவையாக இருந்தாலும் சரி, மாநிலங்களவையில் இருந்தாலும் சரி, அதன் மொத்த உறுப்பினர்களில் 4ல் 1 பகுதியினரால் கையொப்பமிடப்பட்ட தீர்மானத்தின் மூலம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டும். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸ் என்ன, இவர் அரசியலமைப்பை மீறிட்டாரு அப்படின்னு குற்றச்சாட்டை நீங்கள் சுமத்துறோம் அப்படின்னா, நீங்கள் மக்களவையில் அதை பண்ணாலும் சரி, மாநிலங்களவையில் பண்ணாலும் சரி, எந்த அவையில் பண்ணாலும் அந்த அவையில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்களில் 4ல் 1 பகுதியினரால் கையொப்பமிடப்பட்ட
தீர்மானத்தின் மூலம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுக்கே 4ல் ஒரு பங்குடைய சம்மதம், அந்த ஆதரவு தேவைப்படுது. அதுவும் வித் சைனோட என்ன பண்ணுது தேவைப்படுது, தீர்மானத்தை கொண்டு வர்றக்கே முன்வைக்கிறக்கே. புரிஞ்சுதுங்களா? இப்போ 4ல் ஒரு பகுதின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்கு? முன்வைக்கிறக்கே. இதுக்கு நீங்கள் முன்வைக்கிறதுக்கு முன்னாடியே பாருங்கள், குறைந்தபட்சம் 14 நாட்கள் முன்கூட்டியே அறிவிப்பு அவருக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறைந்தபட்சமாக 14 நாட்களுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும், அறிவிப்பு அவருக்கு வழங்கணும். இது ஒரு கண்டிஷன். சரி, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அறிவிப்பு வழங்கிட்டாங்க, தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அத்தகைய தீர்மானம் ஒரு அவையில் விவாதிக்கப்படும் போது அவை உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையில் 2/3 பங்கிற்கு குறையாத பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட வேண்டும். அதாவது குற்றச்சாட்டை முன் வச்சுட்டாங்க, 4ன் ஒரு பகுதியினர் சப்போர்ட்டோட குற்றச்சாட்டை முன் வச்சுட்டாங்க. 14 நாட்களுக்கு முன்னாடியே அவருக்கு அறிவிப்பை வழங்கிட்டாங்க. சரி, அந்த தீர்மானத்தை அந்த அவையில் விவாதிக்கிறாங்க. அப்படி விவாதிக்கும் போது அந்த அவை உறுப்பினர்களில் 2/3 பங்குக்கு குறையாத பெரும்பான்மையில் சரி இவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அது நிறைவேறும். இவர் தப்பு பண்ணிட்டாருன்னு ஏற்றுக்க முடியும். ஓகேங்களா? இதே மாதிரி இப்போ என்ன, ஒரு அவையில் தானே இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருக்குது. இப்போ நீங்கள் மக்களவையில் இதை கொண்டு வர்றீங்க அப்படின்னா மாநிலங்களவையில் பாருங்கள், அது மற்ற அவையாலும் நிறைவேற்றப்பட வேண்டும். எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும்? இங்கே என்னென்னலாம் பண்ணீங்க, 2/3 பங்கிற்கு குறையாத பெரும்பான்மை உறுப்பினர்கள் சப்போர்ட் பண்ணணுமா, அதே மாதிரி தான் இங்கேயும் சப்போர்ட் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் இன்னொரு அவையில் நிறைவேற்றப்பட முடியும். புரிஞ்சுதுங்களா? சரி, அப்போ இந்த வாக்கெடுப்பில் இப்போ சப்போர்ட் 2/3 பங்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ இந்த வாக்கெடுப்பில் யாரெல்லாம் கலந்துக்க முடியும் அப்படின்னா, பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமன உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க தீர்மானத்தின் போது வாக்கெடுப்பின் போது கலந்து கொள்வார்கள். இந்த இடத்துல ரொம்ப முக்கியங்க, குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொழுது நியமன உறுப்பினர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, கலந்துக்க மாட்டாங்கன்னு பார்த்தோமா. ஒன்லி மக்களவை மாநிலங்களவை 2உடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் கலந்துக்குவாங்க. ஆனால் இந்த பதவி நீக்க தீர்மானத்தில் வாக்கெடுப்பு நடத்துகிறாங்கல்ல, அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு வாக்கெடுப்பு நடத்துவாங்கல்ல, அதில் நியமன உறுப்பினர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது மேஜர் வித்தியாசம், இது தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போது இந்த தேர்தலின் போது மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆனால் பதவி நீக்கத்தில் இவங்களாம் மாநில மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். அப்போ குடியரசுத் தலைவர் தேர்தல் வாக்கெடுப்பில் யாரெல்லாம் இருப்பாங்க, குடியரசுத் தலைவர் பதவி நீக்க தீர்மான வாக்கெடுப்பில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக நியமன உறுப்பினர்கள் தேர்தலில் வரமாட்டாங்க, ஆனால் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரும் பொழுது வருவாங்க. நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர முடியும். குடியரசுத் தலைவர் பதவி நீக்க தீர்மானம் மக்களவை மாநிலங்களவை அதில் மாநில சட்டமன்றங்கள் வரவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் குடியரசுத் தலைவர் தேர்தலில் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவாங்க. ஓகேங்களா? இரு அவையிலும் நிறைவேற்ற பின்பு குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவார். 2 அவையிலையும் 2/3 பங்கிற்கு குறையாத பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட்டுருச்சு அப்படின்னா அவங்களுடைய தீர்மானம், குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவார். இது வரைக்கும் குடியரசுத் தலைவர் யாராவது பதவி நீக்கம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா? அப்போ பதவி நீக்கம் பண்ணுறது எவ்வளோ ஒரு பெரிய ப்ரொசீஜர் பாருங்கள். 61 சட்டப்பிரிவு 61 அதை பற்றி பேசுது. ஃபஸ்ட்டு இவர் குற்றச்சாட்டு பண்ணிட்டாரு அப்படின்னு அதைய கொண்டு வர்றக்கே ஏதாவது ஒரு அவையில் எந்த அவையில் நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீங்களோ அந்த அவையில் 4ல் ஒரு பகுதியினரால் கையொப்பமிடப்பட்ட தீர்மானத்தின் மூலம் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கணும். அறிவிப்பு கொண்டு வரக்கு 14 நாட்களுக்கு முன்னாடியே குடியரசுத் தலைவருக்கு அதை தெரிவிக்கணும். அந்த தீர்மானத்தை பற்றி அந்த அவையில் விவாதிக்கும் பொழுது அங்கே 2/3 பங்குக்கு குறையாத உறுப்பினர்கள் சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு அவையிலையும் அந்த 2/3 பங்குக்கு குறையாத பேர் சப்போர்ட் பண்ணி அங்கேயே நிறைவேற்றப்படணும். அப்போ இந்த 2 அவையிலையும் நிறைவேற்றப்பட்டுருச்சு அப்படின்னா குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கம் பண்ணிடுவாங்க. அப்போ பதவி நீக்கத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமன உறுப்பினர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனால் குடியரசுத் தலைவர் தேர்தலில் நியமன உறுப்பினர்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ அதே மாதிரி இந்த பதவி நீக்க தீர்மானத்தில் மாநில சட்டமன்ற யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது பதவியை நிரப்பல்.
இப்போ பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிந்தாலும் அவருக்கு பின் ஒருவர் பதவி ஏற்கும் வரை அப்பதவியில் தொடரலாம். இது முன்னாடியே பார்த்துட்டோம். ஏன்னா ஒரு 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு அடுத்த குடியரசுத் தலைவர் கொண்டு வரக்கு ரெண்டு மாதம் ஆகுதுனால டிலே ஆகுதுனாலும் பரவாயில்ல, 5 வருஷம் தாண்டினால அந்த 2 மாதம் எக்ஸ்ட்ராவாக ஒரு பதவியில் இருப்பாருன்னு நான் சொன்னேன். அடுத்தது பாருங்க, குடியரசுத் தலைவரின் பதவி கீழ்கண்ட வழிகளெல்லாம் காலியாகும். எப்பப்பெல்லாம் காலியாகும்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பீரியட் 5 வருஷம் பதவிக்காலம் முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னா பதவி காலியாகும். அடுத்தது அவரே வந்து பதவி விலகல், நானே வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது காலியாகும். அடுத்தது நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட, நான் முன்னாடி பார்த்தோம்ல, அவங்கள அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட அப்போ காலியாகும். அதே ஒருவேளை அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அவரது மரணத்தின் மூலம் பதவி காலியாகும். அடுத்தது அவர் தகுதியை இழந்தால் அல்லது அவரது தேர்தல் செல்லாது என அறிவிக்கப்பட்டால் அவருடைய பதவி என்னாகும்? காலியாகும். ஓகேங்களா? இது எல்லாம் லைட்டாக தெரிஞ்சுக்கிறது தான் பாருங்க. நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கம் அல்லது இறப்பு ஆகியவற்றால் குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது 6 மாதங்களுக்குள் புதிய குடியரசுத் தலைவரை தேர்வு செய்ய தேர்தல் நடத்த வேண்டும். அந்த இடைப்பட்ட காலத்தில் குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்படுவார். அதாவது ஒருவேளை இப்போ நாடாளுமன்றத்தால் அவங்க வந்து பதவி நீக்கம் பண்ணப்படுறாங்க, இல்லைன்னா அவர் இறந்துடுறாரு, அந்த மாதிரி காரணங்களில் குடியரசுத் தலைவர் பதவி காலியாச்சு அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணணும்? குடியரசுத் தலைவரை தேர்வு செய்யணும். அப்போ அந்த 6 மாதம் வரைக்கும் யார் வந்து குடியரசுத் தலைவராக செயல்படுவாங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். அது எப்போ? நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கம் இல்லை திடீர்னு அவர் இறந்துடுறாரு, அந்த மாதிரி பீரியடில் தான் 6 மாதத்துக்குள்ளே புதிய குடியரசுத் தலைவரை தேர்வு செய்ய தேர்தல் நடத்தணும். அது வரைக்கும் குடியரசு துணைத் தலைவர் என்ன பண்ணுவார்? தலைவராக செயல்படுவார். ஓகேங்களா? இன்னொன்று என்ன சொல்கிறாங்க? பதவியில் இருக்கும்போது குடியரசுத் தலைவர் நோய், இயலாமை அல்லது வேறு காரணங்களால் தமது பதவிக்குரிய செயல்களை செய்ய முடியாத நிலையில் குடியரசுத் தலைவர் திரும்பவும் தன் பொறுப்பினை செயல்படுத்தும் வரை துணைத் தலைவர் அவரது பணிகளை மேற்கொள்வார். இப்போ வேற காரணம் சொல்கிறாங்க. பதவியில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதாவது முடியாமல் போகுது, இல்லை வேற ஏதாவது ரீசன்னால் தன்னுடைய செயல்களை செய்ய முடியாமல் போச்சு அப்படின்னா அப்போ டெம்பரவரியாக துணை குடியரசுத் தலைவருடைய வேலையை செய்வாங்க. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவரது பதவியை தற்காலிகமாக துணை குடியரசுத் தலைவர், ஒருவேளை துணை குடியரசுத் தலைவரும் இல்லை அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, ஒருவேளை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லைன்னா உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய பதவியை வகிப்பாங்க. எப்போ? குடியரசுத் தலைவர் இல்லாத போது. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. 1969ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஹிதயதுல்லா தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்பட்டார். நான் சொன்ன பார்த்தீங்களா, நம்ம பார்த்தீங்க அப்படின்னா விவி கிரி வந்து துணை குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் குடியரசுத் தலைவராக வந்து பதவி வகிச்சிருப்பார். நான் முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ஃபஸ்ட் எடுத்தோன்னு சொன்னேன்ல, ஒரே நிமிஷம் இருங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஹிதயதுல்லா வந்து குடியரசுத் தலைவராக இருந்தது பாருங்க. இப்போ ஜாகிர் ஹுசைன் 3வது பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா ஜாகிர் ஹுசைன், அவர் வந்து இறந்துருவார். அவர் திடீர்னு இறந்ததுனால அப்போ யார் வந்து அந்த 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் வைக்கணும்ல, அந்த 6 மாதம் வரைக்கும் அந்த 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் வைக்கிறக்குள்ளே யார் வந்து குடியரசுத் தலைவராக பொறுப்பு வகிப்பார் அப்படின்னா அப்போ அந்த டைமில் துணை குடியரசுத் தலைவராக விவி கிரி இருந்திருப்பார். அதனால் அவர் வந்து குடியரசுத் தலைவராக பதவி வகிச்சிருப்பார். அப்புறம் கொஞ்ச நாள் என்ன ஆகுது அப்படின்னா அவர் குடியரசுத் தலைவர் எலெக்ஷனில் போட்டியிடுவார். அதனால் அப்போ துணை குடியரசுத் தலைவரும் இல்லை, துணை குடியரசுத் தலைவரும் இல்லை. அப்போ யார் குடியரசுத் தலைவராக பொறுப்பு வகிச்சாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான ஹிதயதுல்லா. ஓகேங்களா? அப்போ அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். பாருங்க, 1969ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஹிதயதுல்லா தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்பட்டார். அப்போது அவர்கள் சரி இப்போ வந்து தற்காலிக குடியரசுத் தலைவராக இப்போ துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக வந்து பொறுப்பு வகிக்கிறாரு. அதே மாதிரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லைன்னா உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதி அவங்க எல்லாம்
பொறுப்பு வகிக்கும் பொழுது அப்போது அவர்கள் நாடாளுமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்ட குடியரசுத் தலைவருக்கான சலுகைகள், ஊதியம் போன்ற அனைத்து சலுகைகளையும் உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் போலவே அனுபவிப்பதற்கு அதிகாரமும் உரிமையும் படைத்தவராக இருப்பர். ஒன்றுமே இல்லைங்க. இப்போ தற்காலிக குடியரசுத் தலைவராக ஒருத்தவங்க பதவி வகிக்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன சலுகை கிடைச்சிச்சோ, என்னென்ன மரியாதை கிடைச்சதோ அது அத்தனையும் அவங்களுக்கு கிடைக்கும். யார் பொறுப்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பாருங்க, இது அவங்களுடைய பதவி எந்தெந்த எப்பப்போவெல்லாம் பதவி காலியாகும், எப்படி நிரப்புவாங்க, அந்த 6 மாதங்கள் பீரியட் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அவர் இல்லாத போது யார் பொறுப்பு வகிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது குடியரசுத் தலைவருடைய தனிச்சலுகைகள் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆர்டிக்கல் 361/1 61 பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 61 குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கத்தை பற்றி பேசிச்சு. சட்டப்பிரிவு 361/1 என்ன சொல்லும் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணி மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்திற்கும் என்ன பண்ண வேண்டியதில்லை, பதில் அளிக்க வேண்டியதில்லை. அவரது பதவி காலத்தின் போது அவருக்கு அனைத்து குற்றவியல் நடவடிக்கைகளிலிருந்தும் விலக்கு அளிக்கப்படுகிறது. அவர் பதவியில் இருக்கும்போது எல்லா குற்றவியல் நடவடிக்கையிலிருந்தும் அவருக்கு விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? 361 என்ன சொல்லுது அப்படின்னா, தன்னுடைய பணி அதிகாரத்தை செய்யணும் அப்படின்னா அதை செயல்படுத்துவதற்கு எந்த நீதிமன்றத்திற்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அடுத்ததுதான் பாருங்க, குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள். இது எல்லாம் இப்போ இது வரைக்கும் தாங்க உங்களுக்கு கொஞ்சம் என்னன்னா அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறேன். அது ஒரு டைம் எப்படியாவது கஷ்டப்பட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இனி குடியரசுத் தலைவர் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், துணை குடியரசுத் தலைவர் நல்லா புரிஞ்சிடும். நீங்கள் குடியரசுத் தலைவர் இங்கே நல்லா புரிஞ்சிருச்சுன்னா மாநிலம் வரும்பொழுது ஆளுநர் நல்லா புரிஞ்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு இது பார்க்கும்பொழுது தான் பெருசாக லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும், அப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள், நிறைய அதிகாரங்கள் இருக்குது. இது எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது தான், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நிர்வாக அதிகாரங்கள் என்னென்னலாம் வரும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனைத்து நிர்வாக அதிகாரங்களையும் யாருக்கு கொடுக்குது? குடியரசுத் தலைவருக்கு வழங்குகிறது. சட்டப்பிரிவு 77 என்ன சொல்லுதுன்னா, மத்திய அரசுடைய ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் சட்டப்பிரிவு 77. அப்போ நிர்வாக அதிகாரங்களை பற்றி, மத்திய அரசுடைய ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் சட்டப்பிரிவு 77. ஓகேங்களா? அடுத்தது இவர் என்ன பண்ணுறாருன்னா, நிர்வாக அதிகாரம் வேற என்ன நிர்வாக அதிகாரம் இருக்குன்னா, ஒரு நிர்வாகம் திறம்பட செயல்பட முக்கிய அலுவலகங்களுக்கான பல நியமனங்களை இவர் தான் செய்கிறாரு. பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் நியமிக்கிறார். ஓகேங்களா? நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோங்க, ஆனால் அவங்கள அமைச்சராக குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். அடுத்தது பிரதம அமைச்சருடைய ஆலோசனைப்படி இவர் என்ன பண்ணுவார், அமைச்சரவை உறுப்பினர்களுக்கெல்லாம் துறைகளை ஒரு துறை என்ன பண்ணுவார், ஒதுக்கீடு பண்ணுவார். பிரதம அமைச்சரை அவர் தான் நியமிப்பார். ஓகேங்களா? அதே மாதிரி அமைச்சர்களையும் அவர் தான் நியமிப்பார். அமைச்சரை எப்படி நியமிப்பார் அப்படின்னா, பிரதம அமைச்சருடைய ஆலோசனையின்படி அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களெல்லாம் அவர் நியமிப்பார். நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் உறுப்பினர்கள் எல்லாம், அந்த உறுப்பினர்களில் சில பேர் அமைச்சர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதை பிரதமர் ஆலோசனை கொடுப்பாரு. அவருடைய ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், நியமனம் பண்ணுவார். அப்புறம் மாநில ஆளுநர்களை இவர் தான் நியமனம் பண்ணுறாரு. உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை, அப்புறம் மற்ற நீதிபதிகள்லாம் இருப்பாங்களா இவங்க எல்லாத்தையும் குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுறாங்க. இதுக்கு ஆலோசனை தெரிவிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நம்ம நீதித்துறை பார்க்கும் பொழுது அது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை இவர் தான் நியமனம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ரொம்ப முக்கியமானது, இதை நம்ம தனியாக பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்தது தலைமை கணக்கு தணிக்கையாளர் பார்த்தோம்ல, 148லேருந்து 151 வரைக்கும் தலைமை கணக்கு தணிக்கையாளரை பற்றி சொல்லும். அவங்கள நியமிக்கிறதும் குடியரசுத் தலைவர் தான். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் அங்கே தேர்தல் ஆணையத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஒருத்தர் இருப்பார், 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. அவர் தான் நியமிக்கிறாரு. அப்புறம் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் இதர உறுப்பினர்கள், யூபிஎஸ்சி இருக்குல்ல, அவங்களுடைய தலைவர், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை இவங்க தான் குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுறாரு.
அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளுக்கான தூதர்கள் இருப்பாங்க மற்றும் உயர் ஆணையர்கள், இவங்களையும் வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாங்க. தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மற்றும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருடைய நிலையை ஆய்வு செய்ய ஆணையத்தை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் இவர் தான். தாழ்த்தப்பட்ட ஆணையம், பழங்குடியினருக்கான ஆணையம், இந்த ஆணையங்கள்லாம் இருக்குல்ல, இந்த ஆணையமெல்லாம் அமைக்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இராணுவப்படை, கப்பல் படை, விமானப்படை, ஒவ்வொரு படையுடைய தளபதிகளை இவர் தான் நியமனம் பண்ணுறாரு. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. என்னென்ன இதெல்லாம் நியமனம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்திய எல்லையில் இருக்கக்கூடிய எந்த பகுதியும் அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதியாகவும் பழங்குடியின பகுதியாகவும் அறிவிக்கலாம். ஷெட்யூல்டு ஏரியாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஷெட்யூல்டு ஏரியாஸோடைய அதிகாரம் யாருக்கு கீழே இருக்குன்னா குடியரசுத் தலைவர் தான் அந்த பகுதியை வந்து கண்ட்ரோலில் வச்சுருப்பார். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பகுதியையும் அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதியாகவும் பழங்குடியின பகுதியாகவும் அவர் அறிவிப்பதற்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. அப்ப நிர்வாக அதிகாரங்கள் சட்டப்பிரிவு 77, அது போக என்னென்ன நியமனங்கள் எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது அந்தந்த இப்போ பார்த்தீங்கன்னா நீதித்துறையை பற்றி படிக்கும் பொழுது நம்ம படிப்போம் எப்படி அப்பாயின்மெண்ட் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இது அங்கங்கே வரும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இவருடைய சட்டமன்ற அதிகாரம் என்னென்ன, நாடாளுமன்றத்தில் மத்திய சட்டமன்றத்தில் இவருடைய அதிகாரங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தெரியணும். நம்ம முன்னாடியே பார்த்தோம், குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்கிறார் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஒரு உறுப்பினர் கிடையாது, ஆனால் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறார்னு பார்த்தோம். அடுத்தது பொது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பின்னர் நாடாளுமன்றத்தில் புதிய கூட்டத்தொடர் நடக்குமா, அந்த புதிய கூட்டத்தொடரை இவர் தான் உரையாற்றி துவக்கி வைப்பார். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டுடைய நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் இவருடைய உரையுடன் துவங்கும். பட்ஜெட் கூட்டம் தானே ஃபஸ்ட்டு தொடங்கும், பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குமா. அதாவது ஒவ்வொரு ஆண்டுடைய நாடாளுமன்றத்துடைய ஃபஸ்ட்டு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் இவருடைய உரையுடன் தான் தொடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் தேர்தலுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நாடாளுமன்றத்தோட புதிய கூட்டத்தொடரை அவர் தான் உரையாற்றி துவக்கி வைக்கிறாரு. அப்போ குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது குறித்து செய்தி அனுப்பலாம். அப்போ நாடாளுமன்றத்தில் இப்போ ஏதாவது ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு இன்னொரு அவையில் போய் பெண்டிங்கில் அந்த மசோதா பெண்டிங்கில் இருக்குன்னா அவர் என்ன பண்ணலாம், அது குறித்து செய்தி அனுப்பலாம். ஓகேங்களா? நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது குறித்து என்ன பண்ணலாம், அவர் செய்தி அனுப்பலாம். ஏன் வந்து இன்னும் அதை பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி அனுப்பலாம். எந்த சட்டத்தையும் தற்காலிகமாக அவர் என்ன பண்ணிடுவார், முடக்கி வைக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்குது. ஓகேங்களா? குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகும். இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். எந்த மசோதாவாக இருந்தாலும் சரி மக்களவையிலும் மாநிலங்களவையும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் அந்த மசோதா சட்டமாக மாறும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. இப்போ ஒரு சாதாரண மசோதானா நீங்கள் குடியரசுத் தலைவர்கிட்ட அதாவது அவையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒப்புதல் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒப்புதல் வாங்கணும். அவையில் நிறைவேற்றப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் வாங்கினா அது சட்டமாகும். ஆனால் நிதி மசோதாவை மட்டும் நீங்கள் மக்களவையில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு பார்த்தோமா, மக்களவையில் மட்டும்தான் நான் நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். அப்படி அறிமுகப்படுத்தணும்னாவே ஃபஸ்ட்டு நீங்கள் குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கியிருக்கணும். நாங்கள் இப்படி அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், மக்களவையில் நிதி மசோதாவை என்ன பண்ண முடியும், இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அப்புறம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், முடிவுக்கு கொண்டு வரலாம், கலைக்கலாம், அந்த கூட்டத்தொடரை ஸ்டாப் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி மக்களவை என்ன பண்ண முடியும், அவர்னால கலைக்க முடியும். அதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். மக்களவையின் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரம் இவருக்கு உண்டு. சட்டப்பிரிவு 85 சொல்லுது. மக்களவையுடைய காலம் 5 ஆண்டு காலம்தான். அது முடியறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடலாம், மக்களவையை கலைக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 85. நம்ம பாராளுமன்றம் அந்த மக்களவை பார்க்கும் பொழுதே பார்த்தோம் என்னென்ன காரணங்களுக்கெல்லாம் வந்து மக்களவையை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா?
அப்போ யாரு கலைக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது. அந்த அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 85. இன்னொன்று என்னது, மாநிலங்களவையில் ஒரு 12 நபர்களை என்ன பண்ணுறாரு குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாங்களே, இதெல்லாம் சட்டமன்ற அதிகாரத்துக்கு கீழே வந்துடும். ஏன்னா பாராளுமன்றத்தில் அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள்லாம் இருக்குது, அதுதான் சட்டமன்ற அதிகாரம். ஏன்னா ஒரு சில பாயிண்ட்டை கொடுத்துட்டு இது குடியரசுத் தலைவருடைய எந்த அதிகாரத்தை குறிப்பிடுகிறது, சட்டமன்ற அதிகாரமா, நிர்வாக அதிகாரமா, நீதித்துறை அதிகாரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறாரா, அந்த ஆர்டிக்கல், அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 80. இந்த 2 ஆர்டிக்கல் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொன்று, இது முன்னாடி இருந்துச்சு, என்னது, மக்களவைக்கு 2 ஆங்கிலோ இந்தியர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பார் முன்னாடி. ஆனால் 104வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2020 மூலமாக இந்த ஆங்கிலோ இந்தியர் நியமனம் நீக்கப்பட்டது. நான் நிறைய டைம் இதை சொல்லிட்டேங்க, ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் அது அப்டேட் ஆகாமல் இருக்குது. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன். அப்போ மக்களவையில் 2 ஆங்கிலோ இந்தியர்களை குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுறாரு. ஆனால் அது என்ன ஆயிடுச்சு, அதை நீக்கிட்டாங்க இப்போ 2020. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா அவசர சட்டம். அவசர சட்டம் எப்போ கூட்டப்படும் நம்ம பார்த்தோம், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வருடத்துக்கு அந்த 3 முறை கூடுது. அப்போ அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூடலை, அப்போ ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வரணும். ஓகேங்களா. அப்போ அந்த சட்டம் யாரால் அந்த இடத்துல கொண்டு வர முடியும் அப்படின்னா, நாடாளுமன்றம் தான் எப்போவுமே சட்டம் கொண்டு வரும். ஆனால் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கலை. அப்போ யார் அந்த இடத்துல சட்டம் கொண்டு வருவா, குடியரசுத் தலைவர் தான் அவசர சட்டம் அறிவிப்பார். அந்த அவசர சட்டத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் சட்டப்பிரிவு 123. அப்போ குடியரசுத் தலைவர் அவசர சட்டத்தை அறிவிப்பதை சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 123. பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறாத போது அவசர சட்டத்தினை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு, குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. சரி, அப்பதான் பாராளுமன்றம் கூடல. பாராளுமன்றம் அதுக்கப்புறம் கூடும் பார்த்தீங்களா, அந்த கூடிய பின்பு 6 வார காலத்திற்குள் அவசர சட்டத்தினை பாராளுமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாத பட்சத்தில் சட்டம் முடிவுக்கு வந்துடும். இப்போ பாராளுமன்ற கூட்டத்தொடர் கூடாத போது தான் அந்த அவசர சட்டத்தை பிறப்பிக்கிறாரு. அவர் பிறப்பித்த அந்த அவசர சட்டத்தை பாராளுமன்றம் மீண்டும் மறுபடி கூடும்ல. அப்போ என்ன பண்ணிடணும், ஒரு ஃபர்ஸ்ட் அந்த 6 வார காலத்திற்குள்ள அவசர சட்டத்தை பாராளுமன்றம் ஏற்றுக்கணும். ஒருவேளை அந்த அவசர சட்டத்தை ஏற்றுக்கலை அப்படின்னா அந்த சட்டம் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சரி, அப்போ பாராளுமன்றம் கூடவில்லை என்றால், ஒருவேளை அதுக்கப்புறம் கூடலை அப்படின்னா அவசர சட்டம் எது வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னா 6 மாதம் வரைக்கும். பாராளுமன்றம் கூடிருச்சு அப்படின்னா 6 வாரத்துக்குள்ளே பாராளுமன்றம் ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கலைன்னா அந்த சட்டம் முடிஞ்சிடும். ஒருவேளை பாராளுமன்றம் கூடலை அப்படின்னா அந்த அவசர சட்டம் எவ்வளோ நாள் செல்லுபடியாகும்னா 6 மாத காலம் வரை செல்லுபடியாகும். இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க நல்லா. குடியரசுத் தலைவர் எந்த நேரத்திலும் என்ன பண்ணலாம், அந்த அவசர சட்டத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். புரிஞ்சிச்சுங்களா. அப்போ சட்டமன்ற அதிகாரத்தில் என்னென்ன இருக்குது, அவர் கூட்டத்தொடரை எத்தனை டைம் கூட்டுறாரு, ஓகேங்களா, 2 டைம், ஆண்டுக்கு 2 முறை கூட்டணும். அப்புறம் அவரோட நிதி மசோதாவை பற்றி சொல்லியிருக்காங்க. அவர் அனைத்து மசோதாக்களும் இவருடைய ஒப்புதல் பெற்ற பின்னர் தான் சட்டமாகும். அப்புறம் ஆர்டிக்கல் 85 மக்களவை கலைப்பதை பற்றி சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஆர்டிக்கல் 80 பார்த்திங்கன்னா ஆங்கிலோ இது என்னது, மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்கள் நியமனம், அதை பற்றி சொல்லுது. அடுத்தது பார்த்திங்கன்னா அவசர சட்டம் ரொம்ப முக்கியம். 6 வார காலம் எதற்கு, 6 மாத காலம் எதற்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நிறைய பேத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, இவருக்கு நிதி அதிகாரம் என்னென்ன இருக்கு அப்படின்னா பணம் சம்பந்தமான அதிகாரம். பண மசோதா நம்ம முன்னாடியே பார்த்தோம். பண மசோதா குடியரசுத் தலைவரின் பரிந்துரைக்கு பின்னரே நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும். ஆர்டிக்கல் 110. ஓகேங்களா. அதாவது நிதி மசோதா, அதான் நிதி மசோதா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்ற பின் தான் மக்களவையில் என்ன பண்ண முடியும், அறிமுகப்படுத்தவே முடியும். அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 110. சட்டமன்ற அதிகாரத்திலேயே இதையும் நம்ம பார்த்தோம், ஏன்னா அது சட்டமன்றத்தில் தான் நடக்குது, அதுக்காக சொன்னேன். ஓகேங்களா. சரி, அப்போ மக்களவையில் அறிமுகப்படுத்தப்படுது.
நிதி மசோதா மாநிலங்களவையிலையும் வந்து அவங்களோட சம்மதம் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே, எப்படியும் நிறைவேறியதாக தான் அர்த்தம் நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது நிறைவேறினதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்களா அந்த மசோதாவை, பண மசோதாவை அனுப்புவாங்க. அப்போ நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்பலாமா மறுபடியும் பாராளுமன்றக்குன்னு கேட்டால் கிடையாது. இப்போ ஒரு சாதாரண மசோதாவாக இருந்துச்சு அப்படின்னா மக்களவையில் நிறைவேறுது அந்த மசோதா, அதுக்கப்புறம் மாநிலங்களவையில் நிறைவேறும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. அப்போ குடியரசுத் தலைவர்கிட்ட அப்போ என்னென்ன உரிமையெல்லாம் இருக்குது, அந்த மசோதாவுக்கு ஓகே சொல்லலாம், இல்லை அந்த மசோதாவை மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்பலாம், இல்லை அந்த மசோதாவை அப்படியே நிறுத்தி வச்சுக்கலாம். இந்த அதிகாரம்லாம் குடியரசுத் தலைவருக்கு மசோதா வச்சு இருக்கு. ஓகேங்களா, அந்த மசோதாவின் மூலம் இந்த அதிகாரம்லாம் இருக்குது. ஒன்று திருப்பி அனுப்பலாம், இல்லை என்ன பண்ணலாம், வித்ஹோல்டு பண்ணிக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒத்துக்கலாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கலாம். அப்போ இந்த 3 அதிகாரம் மசோதாவின் மீது குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. அப்போது நிதி மசோதாவை மட்டும் அவர் என்ன பண்ண முடியாதுன்னா மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்ப முடியாது. ஏன், குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, நிதி மசோதாவையே மக்களவையில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கி தானே அறிமுகப்படுத்துகிறாங்க. அதனால் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு மாநிலங்களவையோட ஒப்புதல் பெற்றாலும் சரி பெறலினாலும் சரி அந்த நிதி மசோதா என்ன ஆயிரும், நிறைவேற்றப்பட்டுரும். 2 அவையிலும் நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா, அப்போ அது என்ன பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் பொழுது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணணும், ஓகே தான் சொல்லி ஆகணும். திருப்பி அனுப்புறேன்னு சொல்லி மற்ற மசோதாவை திருப்பி அனுப்புகிற மாதிரி நிதி மசோதாவை மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்ப முடியாது. முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா, அடுத்தது மத்திய அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னரே மத்திய நிதி அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார். இது பட்ஜெட், ஆண்டு வரவு செலவு திட்டம், ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த ஆண்டு வரவு செலவு திட்டம், அந்த திட்டத்தை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின் தான் மத்திய நிதி அமைச்சர் என்ன பண்ணுவார், மக்களவையில் சமர்ப்பிப்பார். அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 112. இது ரெண்டும் பார்த்துக்கோங்க, நிதி மசோதா, இது ஆண்டு வரவு செலவு திட்டம். அப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசர கால நிதியினை குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடுத்துருக்குது. அப்போ அந்த அவசர கால நிதியின்னு இருக்கும், எமர்ஜென்சி ஃபண்டுன்னு இருக்கும், அதனுடைய பொறுப்பு யார்கிட்ட தான் இருக்குன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்குது. குடியரசுத் தலைவருடைய அந்த பரிந்துரை இல்லாமல் எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டே வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மானியத்துக்கு ஒதுக்குறோம், மானியம் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மானிய கோரிக்கையே குடியரசுத் தலைவர் பரிந்துரை இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி அவசர கால நிதியினை குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கு அதனுடைய பொறுப்பு. அப்ப இந்தியாவின் அவசர நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த அவசர கால நிதியிலிருந்து அமௌண்ட் எடுத்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்கு, குடியரசுத் தலைவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. கேட்கலாம், அந்த அவசர கால நிதியுடைய அந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வேற என்ன நிதி தொடர்பான அதிகாரம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நிதி குழுவை வந்து அமைப்பார். ஓகேங்களா, இப்போ கூட நமக்கு இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷன் போயிட்டுருக்கு, அதை பற்றிலாம் பார்க்கலாம், எக்கனாமிக்ஸ் வரும்பொழுது அதில் வரும். அப்போ நிதி குழுவினை யார் அமைக்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர். இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 280. ஓகேங்களா, ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி சொல்லும். அல்லது மத்திய மாநில அரசுகளின் வருவாயை பகிர்ந்து கொள்ள மாநிலங்கள் கோரிக்கை குவைக்கும் பட்சத்தில் முன்கூட்டியே நிதிக்குழுவினை அவர் அமைக்கிறார். அப்போ நிதிக்குழுவுடைய வேலையே என்னதுங்க, மத்திய மாநில அரசுகளுடைய அந்த வருவாயை பிரித்து கொடுக்கணும், இவ்வளோன்னு சொல்லிட்டு அந்த ஒதுக்கீடு பண்ணி கொடுக்கணும். அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா நிதிக்குழுவை அமைப்பாங்க. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை அமைப்பாங்க. அப்போ நிதிக்குழுவை யார் அமைக்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர் அமைப்பாங்க. ஓகேங்களா, அப்போ நிதிக்குழுவை பற்றி நம்ம இது வரும்பொழுது எக்கனாமிக்ஸில் வரும்போது நல்லா பார்க்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் தாங்க நிதி அதிகாரம். பண மசோதாவை பற்றி, ஆண்டு வரவு செலவு திட்டம் 112 சட்டப்பிரிவு, அப்புறம் அவசர கால நிதி அதை பற்றி, அப்புறம் நிதிக்குழு. அவ்வளோதான். உங்களுக்கு இதை பார்க்குறக்கே பிடிஎஃப் உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குதானுங்க. உங்களுக்கு டைம் அதிகமாக போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒன்றுமே இல்லை, பார்த்துட்டு ஒரு டைம் நீங்கள் நோட்ஸை ரீட் பண்ணுங்களே, போதுமானது. உங்களுக்கு நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். ஏன்னா இது எல்லாமே சின்ன சின்ன கான்செப்டாக இருக்கிறங்காட்டி, அந்த எலெக்ஷன் பற்றிலாம் சொல்கிறங்காட்டி உங்களுக்கு லென்த்தாக வீடியோ போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பாயிண்ட்டாக நிறைய பிரித்து எழுதுனங்காட்டி நோட்ஸ் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 17 பேஜ் வரும்னு நினைக்கிறேன்.
நீங்கள் இதை பார்த்து பயந்துடாதீங்க. ஒரு டைம் கிளாஸ் பார்த்துட்டு நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இது எல்லாமே கான்செப்ட் தான். சில பாயிண்ட்ஸில் நம்ம முன்னாடியே படித்த பாயிண்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இவருடைய நீதி அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சட்டப்பிரிவு 72. இது என்ன சொல்லும் அப்படின்னா, நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனைக்கான மன்னிப்பை வழங்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. ஓகேங்களா? மன்னிப்பு வழங்கக்கூடிய ஒரு அதிகாரம், அதை பற்றி சொல்லுது சட்டப்பிரிவு 72. நீதிமன்றத்தால் ஒருத்தருக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அந்த தண்டனை தொடர்பாக மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்குது? குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்குது. அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 72. மறந்துடாதீங்க. ஓகேங்களா? நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தண்டனைகள் மரண தண்டனைகள் தான். ஏன்னா மரண தண்டனைகளை நிறுத்தி மரண தண்டனையை இது பண்ணுறக்கே அவங்களுக்கு மரண தண்டனை வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் கூட யாருக்கு இருக்குது? குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் ஒரு 5 இருக்குது. என்னென்னா மன்னிப்பு, அந்த தண்டனைக்கு மன்னிப்பு வழங்கலாம், அப்புறம் அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கலாம், அதுதான் ரிப்ரைவ். அடுத்தது அந்த தண்டனையை குறைக்கலாம். அப்போ இவ்வளோ வருட தண்டனை, ஒரு 10 வருஷ தண்டனைன்னு கொடுத்துருக்காங்களா, ஒரு 5 வருஷமாக குறைக்கலாம். அதே மாதிரி தளர்த்துதல், அந்த தண்டனையோட அந்த கடுமையை என்ன பண்ணுறது? தளர்த்துறது. அதுக்கப்புறம் மாற்றுதல், கம்யூட்டேஷன். ஒரு மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றலாம், ஒரு ஆயுள் தண்டனையை ஒரு 5 ஆண்டு தண்டனையா அப்படின்னு சொல்லி மாற்றக்கூடிய, அந்த தண்டனை மாற்றக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்குது. மன்னிப்பு வழங்கலாம், நிறுத்தி வைக்கலாம், குறைக்கலாம், தளர்த்துதல், மாற்றுதல், இந்த எல்லா அதிகாரம் அவருக்கு இருக்கு. இவர் தன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்துவதில் எந்த நீதிமன்றத்திற்கும் இவர் என்ன பண்ண வேண்டியதில்லை, பதில் அளிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆர்டிக்கல் 361 கிளாஸ் 1 அதை பற்றி தான் சொல்லுது. அது எக்ஸப்ஷன் என்னது? நாடாளுமன்றத்தால் அவருக்கு எதிராக அரசியல் குற்றச்சாட்டு கொண்டு வரும்பொழுது மட்டும்தான். அரசியல் குற்றச்சாட்டுனா அரசியலமைப்பு குற்றச்சாட்டு கொண்டு வரும்போது மட்டும்தான் பதில் அளிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி அவர் வேறு எதுக்குமே பதில் அளிக்க வேண்டியது கிடையாது. அதே மாதிரி நீதி அதிகாரம் பார்க்கும்போது உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை, அப்புறம் மற்ற நீதிபதிகளை இவர் தான் நியமனம் பண்ணுறாரு. அங்கே நியமனத்திலையும் பார்த்தோம், இந்த நீதி அதிகாரத்திலையும் பார்க்குறோம். அதே மாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை முடிவு செய்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம். உயர்நீதிமன்ற உயர்நீதிமன்றம்னா ஹைகோர்ட்டு, மாநிலங்களில் இருக்கக்கூடியதான் உயர்நீதிமன்றம், ஹைகோர்ட்டு. இந்த ஹைகோர்ட்டில் இவ்வளவு இருக்கணும், இவ்வளவு மெம்பர்ஸ் இருக்கணும், இவ்வளோ நீதிபதிகள் இருக்கணும் அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு, உச்சநீதிமன்றத்தில் இவ்வளோ நீதிபதிகள் இருக்கணும் அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்குது. இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதனால தான் என்ன சொல்கிறாங்க, மொத்தமாக நீதித்துறையை அமைக்கும் பொறுப்பு இவருக்கு தான் இருக்குது. ஏன்னா இவர் தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, அப்புறம் மற்ற நீதிபதிகள் இவங்களெல்லாம் நியமிக்கிறார். அதனால் ஓகேங்களா? அப்போ இவருடைய நீதி அதிகாரம் பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 72 தெரிஞ்சுக்கணும், 361 கிளாஸ் 1 அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை முடிவு செய்கிறார், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இராணுவ அதிகாரங்கள். சட்டப்பிரிவு 53 கிளாஸ் 2 என்ன சொல்லுதுன்னா, மத்திய பாதுகாப்பு படையுடைய தலைமை தளபதி, முப்படைகளின் தலைமை தளபதின்னு இவர் நம்ம சொல்கிறோம். அதை பற்றி சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு 53(2). நமக்கு முப்படை இருக்குது. ஓகேங்களா? அந்த முப்படைகளுடைய தலைமை தளபதி யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். சட்டத்தின்படி என்ன பண்ணுறாரு, இராணுவத்தை வழிநடத்துறாருன்னு சொல்கிறாங்க. இதன் மூலம் என்ன அப்படின்னா, இவர் பாதுகாப்பு படையுடைய தலைமை தளபதியாக இவர் இருக்கிறதுனால மற்ற நாடுகளின் மீது போர் அறிவிப்பதற்கும் அமைதியை ஏற்படுத்துவதற்கும் இவருக்கு அதிகாரம் இருக்குது. சட்டப்பிரிவு 53(2). அவ்வளோதான். 4 பாயிண்ட் இருக்குது, ஆனால் ஒரு பாயிண்ட்டு தான் திருப்பி அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ராஜதந்திர அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளுக்கு இந்திய தூதர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. பாருங்கள், வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை இவர் தான் நியமிக்கிறாரு. நியமிக்கிறது மட்டும் அல்லாமல் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் இவர் வரவேற்பார். வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அதுபோக வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் யார் பெயரால் தான் நடைபெறும் அப்படின்னா குடியரசுத் தலைவரின் பெயரால் தான் நடைபெறும். வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே நடைபெறும்.
இது வந்து உங்களுக்கு ராஜதந்திர அதிகாரங்கள். அடுத்தது நெருக்கடி நிலை அதிகாரங்கள். என்னன்னா அந்த அவசர கால பிரகடனம் அப்படின்னு சொல்லுவோம். அதை தனி டாப்பிக்காகவே பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி அவசர நிலை அப்படின்னு சொல்லிட்டு 3 நிலை. இந்த 3 நிலையை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. அதை பத்தி சொல்றது தான். பாருங்க, இந்திய அரசியலமைப்பில் பகுதி 18ல் குடியரசுத் தலைவருடைய நெருக்கடி நிலை அதிகாரங்கள் குறிக்கப்பட்டிருக்கு. என்ன பகுதின்னு பார்த்துக்கோங்க. நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம் யாருக்கு தான் கொடுத்திருக்கு? குடியரசுத் தலைவருக்கு தான் கொடுத்திருக்கு. அப்ப என்னென்ன அவசர நிலை? தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி அவசர நிலை. தேசிய அவசர நிலையை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 352. மாநில அவசர நிலையை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் சட்டப்பிரிவு 356. நிதி அவசர நிலையை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் சட்டப்பிரிவு 360. தேசிய அவசர நிலை எப்ப அறிவிப்பாரு குடியரசுத் தலைவர்? போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி, இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாரு? தேசிய அவசர நிலையை அறிவிப்பார். அதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 352. மாநில அவசர நிலை எப்ப அறிவிப்பாரு? அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி ஒரு மாநில அரசாங்கம் செயல்படவில்லை எனில் அம்மாநிலத்தில் நெருக்கடி நிலையை அறிவித்து அந்த மாநில அரசாங்கத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. இப்ப கூட மணிப்பூர்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது அரசியலமைப்பு சட்டத்துல குறிப்பிட்டிருக்க மாதிரி ஒரு மாநில அரசாங்கம் செயல்படலை அப்படின்னா அந்த மாநிலத்தில் மாநில அவசர நிலையை குடியரசுத் தலைவர் அறிவிப்பார். அந்த ப்ராசஸில் எப்படிங்கிறது நம்ம அந்த டாபிக் பார்க்கும்பொழுது பார்க்கலாம். நிதி அவசர நிலையை பற்றி சொல்கிறது 360. இந்தியாவின் நிதி நிலையில் திருப்தியின்மை காணப்பட்டாலும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக அதில் அச்சுறுத்தல் ஏற்படும் பொழுது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்? நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்கிறார். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நெருக்கடி நிலையை அறிவிக்கிறதுனாவே யார் தான் பண்ண முடியும்? குடியரசுத் தலைவர் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, குடியரசுத் தலைவருடைய தடுப்பு அதிகாரம், வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும். இப்போ மக்களவையில் மாநிலங்களவையில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு வரும் மசோதாக்களின் மீது 3 விதமான அதிகாரங்களை குடியரசுத் தலைவர் செயல்படுத்துகிறார். அதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் 111. அப்போ ஒரு மசோதா குடியரசுத் தலைவர்கிட்ட வருது அப்படின்னா அவர் 3 அதிகாரம் அவருக்கு அந்த இடத்துல இருக்கு. அதை பத்தி தான் ஒன்று பாருங்க, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 அதிகாரம் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன அதிகாரம்? அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னு என்ன வேணலாம், அந்த மசோதாவை நிறுத்தி வைக்கலாம். எவ்வளோ காலம் நிறுத்தி வைக்கலாங்கிறதான் சொல்லவே இல்லை அரசியலமைப்பில். ஓகேங்களா? அடுத்தது மறுபரிசீலனைக்கு என்ன பண்ணலாம்? அனுப்பலாம். ஆனால் பண மசோதாவை மறுபரிசீலனைக்கு அனுப்ப முடியுமா? முடியாது. ஏன்? அவருடைய ஒப்புதல் பெற்ற பின்னாடி தான் பண மசோதாவை என்ன பண்ணுவாங்க? மக்களவையிலேயே அறிமுகப்படுத்துவாங்க. அதே மாதிரி அரசியலமைப்பு திருத்த மசோதாவையும் மறுபரிசீலனைக்கு அனுப்ப முடியாது. ஏன் அப்படின்னா அரசியலமைப்பு திருத்த மசோதாக்கு கண்டிப்பாக அவர் என்ன பண்ணணும்? ஒப்புதல் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம படித்தோம். ஞாபகம் இருக்குதுங்களா? ஏன்னா அந்த எக்ஸப்ஷன் கேஸ் எல்லாம் தான் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. பண மசோதாக்கு ஒப்புதல் அதாவது ஒப்புதல் அவருக்கு முன்னாடி அனுமதி வாங்கி தான் மக்களவையிலேயே அறிமுகப்படுத்துவாங்க. அதனால இவர் மறுபரிசீலனைக்கு அனுப்பக்கூடாது, ஒப்புதல் தான் தெரிவிக்கணும். அதே மாதிரி அரசியலமைப்பு திருத்த மசோதாவையும் என்ன பண்ணணும்? ஒப்புதல் தான் தெரிவிக்கணும், மறுபரிசீலனைக்கு அனுப்பவே கூடாது. ஏன்னா அது ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல அந்த சட்ட திருத்தத்திலேயே கொண்டு வந்திருப்பாங்க. 24வது அரசமைப்பு திருத்தச் சட்டம், அந்த 1971 அதில் நம்ம படித்தோம்ல, அதிலேயே சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக அரசியலமைப்பு திருத்த மசோதாவுக்கு கண்டிப்பாக குடியரசுத் தலைவர் என்ன பண்ணணும்? ஒப்புதல் தெரிவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மறுபரிசீலனைக்கு அந்த டைமில் என்ன பண்ண முடியாது? அனுப்ப முடியாது. இது 3 கண்டிஷன் இருக்குது. இந்த பண மசோதாவும் அரசியலமைப்பு திருத்த மசோதாவும் ஒரு சின்ன ஒரு எக்ஸப்ஷன். இதை மட்டும் மறுபரிசீலனைக்கு அனுப்ப முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் தான் கொஷின் ஏரியா. அப்போது ஒப்புதல் அளிக்கலாம், நிறுத்தி வைக்கலாம், மறுபரிசீலனைக்கும் மசோதாக்களை அனுப்பலாம். ஆனால் பண மசோதாவையும் அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களையும் மறுபரிசீலனைக்கு அனுப்ப முடியாது. இதுதான் குடியரசுத் தலைவருடைய அந்த 3 விதமான அதிகாரம். அந்த அதிகாரத்தை வச்சு தான் வீட்டோ பவரை சொல்கிறாங்க. அப்போ நம்ம குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன வீட்டோ பவர் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பாருங்க, இதெல்லாம் கண்டிஷன். இப்போதான் நம்ம வீட்டோ பவரை பற்றியே பார்க்க போகிறோம். மொத்தமாக 4 வீட்டோ பவர் இருக்குங்க. அதாவது இப்போ நான் குடியரசுத் தலைவருக்குன்னு சொல்ல பொதுவாக 4 வீட்டோ பவர் இருக்குது. அப்சல்யூட் வீட்டோ, முழுமையான நிறுத்தி வைப்பு, வரையறுக்கப்பட்ட அல்லது தகுதி வாய்ந்த நிறுத்தி வைப்பு, குவாலிஃபைடு வீட்டோ,
தற்காலிக நிறுத்தி வைப்பு அப்படின்னா சஸ்பென்ஷன் வீட்டோ, தாமதப்படுத்தும் தடுப்பு அதிகாரம் அப்படின்னா பாக்கெட் வீட்டோ. இது எல்லாம் வீட்டோ அதிகாரங்கள் மொத்தமாக இருக்குது. நம்ம குடியரசுத் தலைவருக்கு, இந்திய குடியரசுத் தலைவருக்கு 3 விதமான வீட்டோ பவர் தான் இருக்குது. என்னென்ன அப்படின்னா அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்ஷன் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ. இது கிடையாது. நம்ம குடியரசுத் தலைவருக்கு இந்த வீட்டோ பவர் கிடையாது. கொஷின் கேட்கலாம், இந்திய குடியரசுத் தலைவருக்கு எத்தனை வகையான தடுப்பு அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. முழுமையான நிறுத்தி வைப்பு அப்சல்யூட் வீட்டோ, தற்காலிக நிறுத்தி வைப்பு சஸ்பென்ஷன் வீட்டோ, தாமதப்படுத்தும் தடுப்பு அதிகாரம் அப்படின்னா பாக்கெட் வீட்டோ. அப்போ அப்சல்யூட் வீட்டோ அப்படின்னா என்ன அப்படின்னா முழுமையான நிறுத்தி வைப்பு அப்படின்னு என்னன்னா அதை வந்து ஓகே என்ன சொல்கிறேன்னா அதை வித்ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறது. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா முழுமையான நிறுத்தி வைப்பு அப்சல்யூட் வீட்டோ அப்படின்னா அதையவே ரிஜெக்ட் பண்ணிடுறது அந்த மாதிரி. ஓகேங்களா? ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி, அதுக்கு ஒத்துக்காமல் இருக்கிற மாதிரி முழுமையான நிறுத்தி வைப்புனா ரிஜெக்ட் பண்ணுறது. அதில் சும்மா இதெல்லாம் பாருங்கள், நீங்கள் லைட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ரிஜெக்ட் அப்படின்னு மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. இதில் நிறைய இது இருக்குங்க. நீங்கள் எந்தெந்த பில்லுக்கெல்லாம் அப்சல்யூட் வீட்டோ அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில் ரிஜெக்ட் பண்ணுறது. அடுத்தது சஸ்பென்ஷன் வீட்டோ, தற்காலிக நிறுத்தி வைப்பு அப்படின்னு என்னென்னா பரிசீலனைக்கு சில பில்லெல்லாம் அனுப்பி வைக்கிறாரு பார்த்தீங்களா, அதுதான் சஸ்பென்ஷன் வீட்டோ பவர் அப்படிங்கிறது. திருப்பி அவர் என்ன பண்ணலாம், மறுபரிசீலனைக்கு அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னா தற்காலிகமாக அதை நிறுத்தி வைக்கிற மாதிரி தான் அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா தாமதப்படுத்தும் தடுப்பு அதிகாரம் அப்படின்னா அப்படியே வச்சுக்கிட்டே இருக்குது, வித்ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன பதிலுமே சொல்லாமல் வித்ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறதுக்கு. இன்னொன்று என்னென்னா பிரசிடென்ட் வந்து இவ்வளோ காலம் தான் வித்ஹோல்டு பண்ணி வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டைம் பீரியடே கிடையாது. அப்போ எவ்வளோ நாள் வேணாலும் அதை அப்படியே வித்ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கலாம். பதில் எதுவுமே சொல்லாமல் அது சம்மந்தமாக ஆக்ஷன் எடுக்காமல் ஒன்று ரிஜெக்ட் பண்ணணும், இல்லை அப்படின்னாவது ஒத்துக்கணும், இல்லை அப்படின்னா திருப்பி அனுப்பணும்ல, ரீகன்சிடரேஷனுக்காக அனுப்பணும். அது எதுவுமே பண்ணாமல் அது மேலே எந்த ஆக்ஷனுமே எடுக்காமல் அப்படியே வச்சுட்டு இருக்கிறது தான் பாக்கெட் வீட்டோ. அப்போ நம்முடைய இந்திய பிரசிடென்ட்டுக்கு 3 விதமான பவர் இருக்குது. ஒன்று ரிஜெக்ட் பண்ணலாம் அப்சல்யூட் வீட்டோ, இன்னொன்று ரீகன்சிடரேஷன் மறுபரிசீலனைக்காக அனுப்பலாம், இன்னொன்று அப்படியே வித்ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறது. அதுக்கு கால வரையறையே கிடையாது. அவ்வளோதான். இந்த ஹிண்ட்டு தான். அப்சல்யூட் வீட்டோன்னு பக்கத்தில் போட்டு ரிஜெக்ட், சஸ்பென்ஷன் வீட்டோன்னு பக்கத்தில் போட்டு மறுபரிசீலனை, பாக்கெட் வீட்டோன்னு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வித்ஹோல்டு அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். அப்போ தான் அது புரியும். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா? சரி, வேறு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய அமைப்பு மற்றும் விதிகளை உருவாக்குகிறார். முன்னாடியே பார்த்தோம், அதனுடைய உறுப்பினர்களெல்லாம் வந்து தலைவர் உறுப்பினர்களெல்லாம் தேர்வு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது ஆட்சி மொழி குழுவை இவர் தான் அமைக்கிறார். நம்ம பார்த்தோம்ல அலுவலக மொழிகள் பார்க்கும் பொழுது. அது போக மற்றும் ஆட்சி நடத்துவதில் படிப்படியாக ஹிந்தி மொழியின் பயன்பாட்டை அதிகரிக்க செய்யும் குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது குடியரசுத் தலைவருடைய பணின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பட்டியலிடப்பட்ட மற்றும் பழங்குடியின பகுதிகளை நிர்வாகம் செய்வதற்கான சிறப்பு சட்டங்களையும் விதிகளையும் உருவாக்குகிறார். நம்ம முன்னாடியே பார்த்தோம், எந்த ஒரு பகுதியையும் அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதியாகவும் பழங்குடியின பகுதியாகவும் அறிவிக்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு இருக்குது. அப்படி அறிவிச்சிட்டாருன்னா அந்த பகுதியுடைய கண்ட்ரோல் வந்து குடியரசுத் தலைவருக்கு போயிடும். அப்போ அந்த இடத்துல வந்து அந்த பகுதியை நிர்வாகம் செய்யணும்னா அந்த நிர்வாகம் செய்வதற்கான அந்த சட்டங்கள் விதிகள் இது எல்லாம் அவர் தான் வந்து உருவாக்குறாரு. ஓகேங்களா? இது நிறைய முக்கியமான ஆர்டிக்கல் படித்தோங்க. ஆர்டிக்கல் 110, ஆர்டிக்கல் 111, ஆர்டிக்கல் 112, ஆர்டிக்கல் 61, ஆர்டிக்கல் 361 கிளாஸ் 1. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிதி மசோதாவை பற்றி பார்த்தோம், சட்டப்பிரிவு 53(2). இது எல்லாம் ஒரு டைம் நீங்கள் நல்லா இப்போ கவனிச்சுட்டு, இந்த 1 மணி நேரம் 40 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு, இதை நல்லா கவனிச்சுக்கிட்டு ஒரு டைம் நீங்கள் நோட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா உள்ளே வந்து சின்ன அந்த எலெக்ஷன் அதெல்லாம் ரொம்ப போட்டு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி. ஒரு டைம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பாயிண்ட்ஸ்லாம் மறக்காது. ஓகேங்களா? இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது. அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்லா கவனிச்சுட்டு இனி பாருங்கள், இதை பார்த்துட்டோம்ல, துணை குடியரசுத் தலைவர் ஈஸியாக இருக்கும், அப்புறம் பிரதமர் அமைச்சர்கள் குழு ஈஸியாக இருக்கும். அது போக குடியரசுத் தலைவர் பார்த்துட்டோம் அப்படின்னா மாநில ஆளுநர் பார்க்கும்போது அதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இது இவ்வளோ நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம். எப்படி வந்து மத்திய அளவில் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கோ அதே மாதிரி மாநில அளவில் ஆளுநருக்கு மாநிலங்கள் அதிகாரம் இருக்கும். அப்போ நான் என்ன சொல்லுவேன், அது வரும் பொழுது இது அதே மாதிரி தான் அவங்களுக்கு இங்கே அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் இந்த இடத்துல பண்ணியாக வேண்டியது நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் வந்து எக்ஸாம் அந்த கொஷின் கேட்கக்கூடிய ஏரியாலாம் இதில் கொஞ்சம் இருக்குது நிறையாவே. குடியரசுத் தலைவர்னால் இங்கே நம்ம குடியரசுத் தலைவர் மட்டும் பார்க்கல, மசோதாவை பற்றி பார்க்குறோம், நிதி மசோதாவை பற்றி பார்க்குறோம், ஆர்டிகல்ஸை பற்றி பார்க்குறோம்.
ஓகேங்களா? அப்போ அதெல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பரவாயில்ல, பொறுமையாக எல்லாருமே கவனிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும். ஏன்னா ஒரு டாபிக் இப்படி தாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிடும். அதை தவிர்க்க முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். நல்லா படிங்க. அடுத்தடுத்த டாபிக் வந்து நல்லா படிங்க. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு டைமில் பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள். அப்படி இது பண்ணாலும் அந்த டைம் என்னால் இது பண்ணிக்க முடியாது. நீங்கள் பிரித்து கூட நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த எலெக்ஷன் ப்ராசஸில் ஏதாவது புரியல அப்படின்னு சொன்னாலும் கேளுங்க. அது மறுபடியும் ஏதாவது அந்த தேர்தலில் வரும்பொழுது கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.